கிரியோவில் இன்ஜின் ப்ளோவர் எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜின் ப்ளோவருக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியாக மாடலிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பார்ட் மாடலை ஒன்றா அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனில் இன்ஜின் ப்ளோங்கிற அசம்பிளி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே பார்ட் மாடல். ஸோ இந்த ஃபைல் மட்டும்தான் அசம்பிளி. ஸோ எப்படின்னா இந்த ஐக்கான்ஸ் உள்ளது எல்லாமே பார்ட்டுக்கும், ஸோ இந்த ஐக்கான்ஸ் உள்ள எல்லாமே அசம்பிளியாகவும் இருக்கும். ஸோ இதில் ப்ரிவியூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கார்பரேட்டர் ப்ரிவியூ. ஸோ இதோட ப்ரிவியூ எங்கே இருக்குது? ஸோ கனெக்டிங் ராட், ஸோ இதோட ப்ரிவியூ. கார்பரேட்டர், அதோட ப்ரிவியூ. ஸோ இங்கேயும் உங்களால் ரொட்டேட் பண்ணி கார்பரேட்டரை பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ளான்ச்சை பார்க்கணும் அப்படின்னாலும் ப்ரிவியூலேயே ஃப்ளான்ச்சை பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் அசம்பிளியும் பார்க்க முடியுமானாலும் பார்க்க முடியும். ஸோ இந்த ப்ரிவியூங்கிற பட்டனில் உங்கள் ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த ப்ரிவியூ பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் ஓகே, இந்த பாக்ஸ் பெருசாக தெரியும். ஸோ இது மாதிரி ப்ரிவியூ வேண்டாம், ஒவ்வொரு பாக்ஸு கீழே வேணும். ஸோ ப்ரிவியூ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஐக்கானையும் நீங்கள் போய் டச் பண்ணும் போதும் அதோட ப்ரிவியூ டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸோ தேவையான ஆப்ஜெக்ட் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்ட்ஸ். ஸோ இது அசம்பிளி. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை ஒரு அசம்பிளி ஓப்பன். ஸோ இந்த கார்பரேட்டர் ஆப்ஷனை எப்படி டெவலப் பண்ணலாம், ஸோ இதில் எத்தனை காம்பவுண்ட்ஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் எத்தனை டைம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த மாடல் ட்ரீ. ஸோ இந்த மாடல் ட்ரீயில் என்ன ஐட்டம்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அசம்பிளிக்காண்டி, ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம், அடுத்த இம்பல்லர், அடுத்த இம்பல்லர் 1, இன்ஜின் பிளாக், போல்ட். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ஆர்டர், ஸோ அசம்பிளி மோடுக்கு நீங்கள் பாட்டை எந்த ஆர்டரில் உள்ளே கொண்டு வந்தீங்களோ அதே ஆர்டரில் இந்த டிஸ்ட், அதாவது இந்த மாடல் ட்ரீயில் எல்லா பார்ட்ஸும் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதை செப்பரேட்டாக பார்க்கணும், இல்லை ஒரு டேட்டா பேஸ் மூலியமாக அதை பார்க்கணும் அப்படின்னா இதை பற்றி இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸோ இந்த அசம்பிளி மாடலை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த அசம்பிளியோட ஹெட்டிங், ஸோ அதாவது இன்ஜின் ப்ளோவர் அப்படின்னு கொடுத்த அசம்பிளியோட ஹெட்டிங்கில் வச்சு ரைட் கிளிக். ஸோ இதில் வர இன்ஃபர்மேஷன், ஸோ இன்ஃபர்மேஷன் உள்ள மாடலுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு பார்ட்டில் உள்ள ஃபீச்சர் ரெஃபரன்ஸோ இல்லை அசம்பிளி உள்ள மாடல் ரெஃபரன்ஸோ உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ மாடல். ஸோ இதை பொறுத்த நீங்கள் அசம்பிளி மாடல். ஸோ இந்த அசம்பிளியில் எத்தனை பார்ட் ஃபீச்சர் இருக்குது, அந்த ஒவ்வொரு பார்ட்லையும் எத்தனை பேசிக் ஃபீச்சருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது HTML ஃபார்மேட்டில் இது ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இன்ஜின் ப்ளோவர் அசம்பிளி. ஸோ இன்ஜின் ப்ளோவர் அசம்பிளியில் என்னென்ன டீட்டெயில்ஸ், அதாவது எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உள்ள லிஸ்ட்டு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள இன்ஜின் ப்ளோவர் அசம்பிளிங்கிறது அசம்பிளி ஃபைல், அதோட ஐடி. ஸோ இதான். ஸோ அதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ண பார்ட் ஃபைல்ஸ் தான் கீழே உள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது ஃப்ரேம், அதோட ஐடி நம்பர் இந்த இருக்குது. ஸோ டீட்டெயில் ஆஃப் இம்பல்லர், ஸோ அதோட ஐடி நம்பர். அடுத்தது இம்பல்லர் 1, அதோட ஐடி நம்பர். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர் ரெஃபரன்ஸை பொறுத்து ஐடி நம்பர் எடுத்துக்கும். ஸோ 524, 524, 524. ஸோ போல்ட், சில ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், சில காம்பவுண்ட் டிப்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ஐடி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ இத்தனை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே ரிப்பீட் ஆகும். போல்டு M3, போல்டு M3. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் போல்ட் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போதும் அது அடுத்தடுத்த லிஸ்ட்டாக ஆட் ஆகாமல் தவிர குவான்டிட்டியில் உங்களுக்கு பேஸ் ஆகாது. ஸோ குவான்டிட்டியில் பேஸ் ஆகும்னா அதுக்கு வேறு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை பார்க்க முடியும். ஸோ இத்தனை வாட்டி போல்டு உள்ளே வந்திருக்கு. நீங்கள் போல்டை பேட்டர்ன் பண்ணாலும் சரி, மிரர் பண்ணாலும் சரி, அது புதுசாக ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணாலே அது மால்ட்டியில் தனியாக ஒரு ரெஃபரன்ஸை தான் எடுத்து வைக்கும். ஸோ அதில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் மாடலோட இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து உள்ளது ஃபீச்சர் லிஸ்ட். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது, அதாவது இந்த அசம்பிளி மோடு ஓப்பன் பண்ணதுலேருந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற டேட்டா பேஸ் தான் இந்த ஃபீச்சர் லிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோன்னே இந்த விண்டோ, அதாவது அசம்பிளி விண்டோவில் இருந்தது ஒரு அசம்பிளி ரைட், அசம்பிளி டாப், அசம்பிளி ஃப்ரண்ட் அப்படிங்கிற 3 டேட்டா பிளேன்ஸ். அடுத்தது ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணும்போது இது மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேமை உள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் இம்பல்லர் உள்ள பார்ட்டை உள்ளே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணணும். அடுத்தது இம்பல்லர். ஸோ எந்த ரேஞ்சில் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இது. ஃபஸ்ட்டு இன்ஜின் பிளாக், அடுத்து போல்டு M3 ஒரு வாட்டி வந்திருக்கு, திரும்பி அதே போல்டு M3, ஸோ போல்டு M3. ஸோ இது ஆக மொத்தம் இந்த லிஸ்ட்டில் எத்தனை பார்ட்ஸ், அதாவது எத்தனை பார்ட்ஸ் உள்ளே இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி காமிக்கும். ஸோ இதில் 38 பார்ட்ஸ், 38 பார்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் இந்த அசம்பிளி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் உள்ள கட் ஃப்ளோ அப்படிங்கிறது கிராஸ் செக்ஷன், இது பார்ட்ஸாக எடுத்துக்காது, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது வியூவாக தான் எடுத்திருக்கும். மாடல் ட்ரீல இல்லாமல் ஃபுட்டர் லிஸ்ட்டாக கிரியேட் ஆகும். ஸோ ஃபுட்டர் லிஸ்ட்டுங்கிறது காம்பவுண்ட் இன்டர்ஃபேஸ், என்வலப் அதுமாதிரி ஆப்ஷன் டெவலப் பண்ணும்போது ஃபுட்டர் லிஸ்ட். மாடல் ட்ரீக்கு தனியாக கீழே காம்பவுண்டை எப்படியெல்லாம் வியூ பண்ணுறோமோ அந்த ஆப்ஷன் எல்லாமே ஃபுட்டரில் தான் கிரியேட் ஆகும். ஸோ இது உள்ள 38 காம்பவுண்ட்ஸும் இந்த ஆர்டரில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே காம்பவுண்ட்ஸ்.
ஸோ இடையில நீங்கள் டேட்டம் பிளேன் டேட்டம் ஆக்சிஜன் ரெடி பண்ணிங்கன்னா அது தனியாக டேட்டம் பிளேன் டேட்டம் ஆக்சிஜன் கிரியேட் ஆயிரும். ஸோ காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்ட்லேருந்து வந்த ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃப்ரேமை பற்றி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ரேமை பற்றியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள அசம்பிளி நேம், இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிற அசம்பிளி, இந்த அசம்பிளி காம்பவுண்ட் நம்பர் 1, அது ஃபர்ஸ்ட்டாக உள்ள வந்த காம்பவுண்ட் தான் இந்த நம்பர். ஃபீச்சர் நம்பர் 5, இன்டர்னல் ஃபீச்சர் ரெடி 40 அண்ட் பார்ட் நேம் ஃப்ரேம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது? டீட்டெயில் ஆஃப் இம்பல்லர், காம்பவுண்ட் இம்பல்லர், இன்ஜின் பிளாக், போல்ட். அதாவது இந்த ஃப்ரேமை ரிலேட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த ஃப்ரேமில் டீட்டெயில் ஆஃப் இம்பல்லர் இருக்குது அண்ட் இம்பல்லர் பேஸ் பண்ணியிருக்கு ஒரு இன்ஜின் பிளாக் ஒரு போல்ட். ஸோ இத்தனை ஐட்டம் இதுக்கு ரிலேஷன், அதாவது பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் இருக்கிறது இந்த 4 ஆப்ஷன், அதாவது சில்ட்ரன். ஸோ சில்ட்ரன் அப்படிங்கிறது ஒரு பேஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கிறது தான். ஸோ இதோட சில்ட்ரன் அப்படின்னா இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி தான் இந்த 4 காம்பவுண்டும் உள்ளே வந்திருக்கு. அதாவது இந்த 4 காம்பவுண்ட் உள்ளே வர்றதுக்கு நீங்கள் கொடுத்த ஆப்ஷன் ஃப்ரேமை ரிலேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இதோட சில்ட்ரனாக அது கிரியேட் ஆகும். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இதோட பேரண்ட், அதாவது இதோட பேரண்ட் இது எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரேமை ரெஃபரன்ஸாக வச்சு இது உள்ளே வந்திருக்கு. ஸோ இது ரெஃபரன்ஸை வச்சு எதெல்லாம் வேறு எதுவும் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இம்பலர் 1, போல்ட் 1, போல்ட் 2, போல்ட் 3. ஸோ உங்களோட பேரண்ட் சைல்டு ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைடில் உள்ள மாடல் இன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணுறது மூலியமாக பேரண்ட் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ பேக் வர்றேன். ஸோ வேறு ஃப்ளாஞ்சை கிளிக் பண்ணி மாடல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃப்ளாஞ்சோட பேரண்ட், ஸோ இந்த ஃப்ளாஞ்சை எதை பொறுத்து அசம்பிள் பண்ணுறது அப்படின்னா இம்பலரை பொறுத்து அந்த ஃப்ளாஞ்சை அசம்பிள் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளாஞ்சை பொறுத்து இந்த 4 போல்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளாஞ்சு உள்ள 4 ஹோல்ஸ் உள்ளேயும் 4 போல்ட் இன்செர்ட் பண்ணிக்கிறதுனால இதோட சில்ட்ரன்ஸ் இது. பட் இந்த ஃப்ளாஞ்சுக்கு பேரண்ட் இம்பலர். ஸோ இம்பலரை டிலீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ள எல்லாமே டிலீட் ஆகிடும். ஸோ இதான் மாடல் இன்ஃபர்மேஷன். இந்த அசம்பிளியை ஹோலாக நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதாவது மல்டியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே உள்ள பாக்ஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3D பாக்ஸ் செலக்ட் அப்படிங்கிறது இந்த நிறையா பார்ட்ஸை ஒன்றா செலக்ட் பண்ணுற உள்ள ஆப்ஷன். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி டெவலப் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே எந்த காமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லாக உள்ளே இருக்கோ அந்த காமெண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். அதை நீங்கள் ஹைடோ லாங் ஹைடோ பண்ணிக்க முடியும். ஸோ பாக்ஸ் பிளானை யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரைங்க. ஸோ அந்த ரெக்டாங்கிள் டெப்த் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த டெப்த்துக்குள்ள காமெண்ட்ஸ் ஹைட் ஆகிரும். ஸோ செலக்ட் ஆகும், அதை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாக்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வரையும் உள்ள காமெண்ட்ஸ் தான் காமெண்ட்ஸ். ஸோ இது தவிர மற்ற எல்லாத்தையும் உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ செப்பரேட்டாக ஹைட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு உள்ளதான் வேணும், இவட்டு உள்ளதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா அந்த பாக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ எல்லாமே செலக்ட் ஆகட்டும் அப்படின்னா அந்த பார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகிரும். ஸோ இது உள்ள பார்ட்ஸ் இன்ஜின் ஹெட், இன்ஜின் க்ளோ பஞ்ச் அண்ட் இன்ஜின் பிளாக். ஸோ இது 3 தான் இந்த பாக்ஸ் உள்ள இருந்தது, அதனால் அது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே செலெக்ஷன் மெத்தட். ஸோ ஒரு பகுதியை அன்ஹைட் பண்ணணும், இந்த ப்ளோவர் வேண்டாம் இல்லை வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா இது அன்ஹைட், ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ஜின் பிளாக், ஸோ இந்த இன்ஜின் ஹெட் இல்லைனா இன்ஜின் கவரை ரைட் கிளிக் அண்ட் ஹைட். ஸோ ஹைட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே என்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த பார்ட்ஸ் இருக்குது, அதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கிராங்க் சாஃப்ட் கனெக்ட்னாலாம் உள்ளே தெரியுது. ஸோ திரும்பி ஹைட் பண்ண பழைய பொசிஷன், ஸோ இந்த ஃப்ரேம் அதாவது இன்ஜின் ஃப்ரேமையும் ஹைட் பண்ணிக்க போகிறேன். இன்ஜின் பிளாக், ரைட் கிளிக், ஹைட். ஸோ அந்த பார்ட்ஸை ஹைட் பண்ணிங்கன்னா அது பொசிஷனில் லாக் ஆகி தான் இருக்கும், பட் அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உள்ளே என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குங்கிற ஆப்ஷனை உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ரைட் கிளிக் அன்ஹைட் பண்ணுறது மூலியமாக நார்மல் பொசிஷனை கிரியேட் ஆகிரும். அன்ஹைட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தெரியணும், பட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரியணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அப்பியரன்ஸ். ஸோ இதுதான் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ். ஸோ இதுக்கு டிரான்ஸ்பரண்டாக கிளாஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ உள்ளே உள்ளது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ உள்ள பிஸ்டன் தெரியுது, மற்றபடி உள்ள போல்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுமாதிரி உள்ள பார்ட்ஸை நான் டிரான்ஸ்பரண்ட், அதாவது அந்த பார்ட்ஸும் தெரியணும் மற்றதும் தெரியணும் அப்படின்னா டிரான்ஸ்பரங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு என்ன டூல், ஸோ மேலே உள்ளதான் டிரான்ஸ்பரண்ட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே உள்ள ஸ்பார்க் பிளக் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஹைட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிரான்ஸ்பரங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிவைவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் அப்பியரன்ஸ். ஸோ எந்த அப்பியரன்ஸ் கிளியர் ஆகணும் சூஸ் பண்ணுங்கள், அந்த அப்பியரன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிரும். ஸோ இல்லைன்னா கிளியர் அப்பியரன்ஸுக்கு பக்கத்தில் கிளியர் ஆல் அப்பியரன்ஸ். ஓகே,
ஸோ தனித்தனியாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறப்ப இந்த அப்பியரன்ஸுங்கிற ஆப்ஷனையும் வியூ சேஞ்சஸ்ங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இல்லை யூஸ் பண்ணிக்கிற பார்ட்ஸ், யூஸ் பண்ணிக்கிற குவான்டிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எதுக்கு டெவலப் ஆகணும்? ஸோ டாப் டெவலக்கா இல்லை ஒரு சப் அசம்பிளிக்கா? ஸோ நிறைய அசம்பிளி உள்ள ஒரு மெயின் அசம்பிளி இருக்கும்போது ஒரு சப் அசம்பிளி மட்டும்தான் நீங்கள் பில் ஆஃப் டெவலப் பண்ண போறீங்கன்னா அதோட பேர் சப் அசம்பிளி. ஸோ டாப் லெவல் அப்படிங்கிறது ஹோல் அசம்பிளிக்குமே உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா டாப் லெவல். ஸோ அந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண ஸ்கெல்டான்ஸ், அன்பிளேஸ்டு காம்பவுண்ட்ஸ், டிசைன்டு ஆப்ஜெக்ட்டை பற்றி தெரிய வரணும் அப்படின்னா ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்ஜின் ப்ளோவர் ஷேர் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸோ பாம் ரிப்போர்ட் இன்ஜின் ப்ளோவர் அசம்பிளி. இந்த அசம்பிளியை பற்றி உள்ள ஃபுல் இன்ஃபர்மேஷன், என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸும் எவ்வளோ குவான்டிட்டி இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெளிவாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பார்ட் ஃப்ரேம், ஸோ அதோட குவான்டிட்டி 1. ஸோ அடுத்தது இம்பல்லர். ஸோ இம்பல்லரோட ஒரு பார்ட், அதோட குவான்டிட்டி 1. இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது இன்ஜின் பிளாக், போல்ட் M3, போல்ட் M2. ஸோ இந்த மாதிரி இடத்துல போல்ட் M3 ஒரு பார்ட்டாக 16 இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இதோட குவான்டிட்டி. போல்ட் M2ங்கிறது 4 இடத்துலையும், ஸோ மற்ற எல்லா காம்பவுண்டும் ஒரு இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி குவான்டிட்டியை பேஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னா அது பேர் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ ஒவ்வொரு பேரும் இதில் தெளிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது மாடல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃப்ரேமை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃப்ரேமை பற்றி இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபீச்சர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபீச்சர் கிரியேட் பண்ணும்போது, அதாவது இந்த ஃப்ரேம் கிரியேட் பண்ணும்போது என்னென்னதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதாவது என்னென்ன டிட்டர்மினேஷன் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணலாங்கிறத பற்றி ஒரு டேட்டா பேஸ், அதாவது டெக்ஸ்ட் வடிவில் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபீச்சர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக ரைட், டாப், ஃப்ரண்ட், கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிற 4 டிஃபால்ட் டேட்டம் லைன்ஸ் இல்லைன்னா டேட்டம் ரெஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கர்வ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது சாலிடாக டெவலப் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப், ஸோ எதில் நான் சாலிடாக டெவலப் பண்ணியிருந்தாலும் அதோட பேர் ரொட்டேஷன். அடுத்து ஒரு கர்வ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு ரொட்டேஷன். ஸோ யூஸ் பண்ண ரொட்டேஷன் ஏதாவது ஒரு ரொட்டேஷனை மிரர். ஸோ அடுத்து இன்னொரு ரொட்டேஷன் சாலிட் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரவுண்ட். ஸோ ரவுண்ட் டூல் அப்படிங்கிறது ஃபில்லட், அது மாதிரி கார்னர் டூல்ஸ். அடுத்து கட். ஸோ ரொட்டேஷன் ஆப்போசிட் உள்ள கட், அது ஹோல்ஸாக இருக்கலாம், ஸோ எனி ஷேப்ஸில் கட் ஆக்கலாம், ஸோ கட்ஸ். ஸோ இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்கிறதா இந்த கட்ஸ். ஸோ திரும்பி நான் மாடல் இன்ஃபர்மேஷன் போய்க்கிறேன். ஸோ இந்த ஃப்ரேமை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபீச்சர் எப்படிலாம் டெவலப் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது லிஸ்ட், டெக்ஸ்டாக லிஸ்ட் தர்றோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் இன்ஃபர்மேஷன். அடுத்து உள்ளது ஓப்பன். ஸோ இந்த டேரெக்டாக இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி கிராஃபிக்ஸாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓப்பன். ஸோ ஒரு புது நேமில் இது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த அசம்பிளிக்கு யூஸ் பண்ண ஃப்ரேம் அப்படிங்கிற காம்பவுண்டோட பார்ட் ஒர்க் பிஞ்சு தான். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறது எல்லாம் இது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த கர்வ் இது, அடுத்த பார்த்த ரொட்டேஷன். ஸோ அங்கே ரொட்டேஷன் மெனிசமெண்ட் இருக்குது ஷூப்போட சாலிட். அடுத்து உள்ள ஸ்கெட்ச், அடுத்த ரொட்டேஷன், அடுத்து உள்ளது மிரர், இது ரவுண்ட். ஸோ இது ரெண்டும் எக்ஸ்ட்ரூட் 3 இருக்குது. ஸோ இது கட்டிங் ஆப்ரேஷனாக யூஸ் பண்ணதுனால இது கட்டுங்கன்னு அதில் தெரியுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது இந்த ஐக்கான்ஸையும் அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஃபோல்டர் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். பில் ஆஃப் மெட்டீரியலோட ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வரிசையாக, ஸோ ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அடுத்தது இம்பலர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் எப்படி அசம்பிளி பண்ணுறதை பற்றி எடிட் பண்ணி மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃப்ரேமை இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக். ஸோ இதில் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆக்டிவேட் ஆப்ஷன் மூலியமாக ஸோ மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு அதை மட்டும் உங்களால் ஆக்டிவேட் பண்ணி, அதாவது ஹிடன் ஆப்ஜெக்டாக இல்லாமல் அதை மட்டும் தெளிவாக பார்க்குறதும் மற்ற எல்லாமே ஹிடன் மூலியமாக தெரியும். அது டிரான்ஸ்பரண்ட் அப்ளை பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வேண்டாம். ஸோ எது ஃப்ளாஞ்ச். ஸோ இந்த ஃப்ளாஞ்ச் ரைட் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஃப்ளாஞ்ச் மட்டும் ஆக்டிவேட்டில் இருக்கும், மற்ற எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் மோடில் இருக்கும். ஸோ உள்ள பார்ட்ஸ், அதாவது இன்டீரியர் பார்ட்ஸ் எதையும் நீங்கள் காமிக்க ரெஃபரன்ஸ் பண்ணி காமிக்கணும், பட் அதோட அவுட்டர் ஷேப்பும் சேர்ந்து தெரியணும் அப்படிங்கிற ஃபீச்சர் வரும்போது அந்த பர்டிகுலர் போர்ஷன், அதாவது அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக அது மட்டும் தெளிவாக தெரியும், மற்ற எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனில் தெரியும். ஸோ எப்படி பழையபடி கொண்டு வர்றதுன்னா ஸோ இந்த ஃபுல் அசம்பிளி ஆக்டிவேட் பண்ணி ஸோ எல்லாத்தையும் ஒன்றா தெரிய வச்சிடலாம். ஸோ அடுத்தது ஃப்ரேம், ரீடர் ஆஃப் இம்பல்லர். ஸோ இம்பல்லர் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாங்க பற்றி அதோட டேரக்ட் பார்ட் மாடலிலே பார்த்துட முடியும். ஸோ பார்ட் இந்த டேரெக்டாக இந்த ஃப்ரேமோட பார்ட் மாடலிங் எப்படி போகிறது அப்படின்னா ரைட் கிளிக், ஓப்பன். ஸோ இதுதான் இந்த ஃப்ரேமோட பார்ட் மாடலிங் உள்ள ஆப்ஷன். ஸோ இந்த பார்ட் மாடலில் இந்த ஃப்ரேமை எப்படி டெவலப் பண்ணாங்க, ஸோ என்னென்ன ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோட இன்ஃபர்மேஷனும் இந்த மாடல் கீழே இருக்குது. ஸோ இதுக்கு கிரியேட் பண்ண நேம் ஃப்ரேம். டிஃபால்ட்டாக இருந்தது ரைட், டாப், ஃப்ரண்ட் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது 3 டேட்டம் ரெஃபரன்ஸ் இது டிஃபால்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணியிருக்காங்க.
ரைட் கிளிக். ஸோ இந்த ஸ்கெட்சை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் இந்த ஸ்கெட்ச் மட்டும் தான் தெரியணும் அப்படின்னா ரைட் கிளிக், இன்சர்ட் ஹியர். அதாவது அடுத்த ஃபீச்சர் இந்த இதை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஸோ இன்சர்ட் ஹியருக்கு கீழே உள்ள எல்லாமே டெம்பரரியாக ஹைட் ஆகி வச்சிருக்கும். ஸோ இப்போக்கி உங்கள்கிட்ட உள்ளது இந்த ஸ்கெட்ச் மட்டும்தான். ஸோ இந்த ஸ்கெட்ச் எப்படி போட்டிருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு ஓரியன்ட் ஆகி நிற்கும். ஸோ இந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ என்ன டைமென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஹோலாக செலக்ட் பண்ணி இந்த மாடிஃபை டைமென்ஷன், ஸோ இந்த டைமென்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாக் ஸ்கேல் கொடுக்கறது மூலியமா ஒரு இதை மாற்றுறது மூலியமா எல்லாத்தையும் மாற்றி ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ ஒரிஜினல் வேல்யூஸ் 19. ஸோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதுமாதிரி ஸ்கெட்ச் போட்டதுக்கு அப்புறம் ஓகேன்னு கொடுத்துங்க, அந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு டெவலப் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண போது ஸ்வீப். ஸோ ஸ்வீப்பில் பர்டிகுலர் செக்ஷனை நீங்கள் வரைஞ்சி இந்த ஃபுல் ப்ரொஃபைலுக்கும் ட்ராவல் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஃப்ரேமோட ஒரு பாதி செக்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்வீப்பை ஏற்கனவே போட்டாச்சு. இந்த ஸ்வீப்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா இந்த இன்செர்ட்டை ஹோல்ட் பண்ணி கீழே இழுத்து இந்த இடத்த வச்சுட்டிங்கன்னா இந்த இன்சர்ட் ஹியருக்கு மேலே உள்ளது எல்லாமே விசிபிளாக தெரியும், கீழே உள்ளது எல்லாமே டெம்பரரியாக ஹைட் ஆகிருக்கும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், எடிட் டெஃபினேஷன். ஸோ இதில் எத்தனை செக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க? ஸோ ஸ்வீப்பை பொறுத்தவரையும் ஒரு ட்ரெஜெக்டரி, இன்னொரு செக்ஷன். ஸோ அந்த செக்ஷன் என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்கெட்ச் டூலை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மிட் பிளானில் இது மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி ஸோ 12 mm 2 mm ஸோ கொடுத்துக்கிற டைமென்ஷன் எக்ஸாக்டாக வரைஞ்சி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ட்ரெஜெக்டரியில் நீங்கள் வரைஞ்ச செக்ஷன் ட்ராவல் ஆகிடும். அது க்ளோஸ் லூப் இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் லூப் இருந்தாலும் சரி, அந்த ஸ்வீப்பை பொறுத்தவரையும் ஒரு ட்ரெஜெக்டரி ஒரு செக்ஷன் மூலியமாக உங்களால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கீழே உள்ள ஃப்ரேம் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இன்னொரு ஸ்கெட்ச். ஸோ இந்த இதுட்ட ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கெட்ச் ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இதோட டயமீட்டர்ஸ், ஸோ இதோட ஆங்கிள் டிஸ்டன்ஸ், ஹைட் எல்லாம் மென்ஷன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஸ்கெட்சில் போய் எடுத்ததுனால ஸ்கெட்ச் டூல் அப்படியே சாதாரணமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கெட்சையும் ஒரு இன்னொரு ஸ்வீப் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாலும் இன்சர்ட் ஸ்வீப். ஸோ இதோட செக்ஷன் ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ இதுக்கு என்ன செக்ஷன் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு செக்ஷனை எடிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல இந்த செக்ஷன் வரைகிறது மூலியமா அந்த ட்ரெஜெக்டரியில் இந்த செக்ஷன் ஈஸியாக ட்ராவல் ஆகிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்வீப். ஸோ ஸ்வீப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இந்த சைடும் தேவை அப்படிங்கிறப்ப இந்த மிட் பிளேனாக உள்ள, அதாவது இந்த டேட்டா பிளேனை யூஸ் பண்ணி நீங்கள் மிரர் ஆப்ஷன், அதாவது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை அப்படியே இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ மிரர். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எந்த பிளான் அப்படின்னு சூஸ் பண்ணால் போதும், இந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இந்த டேட்டா பிளேனுக்கு சிமெட்ரியாக கிரியேட் ஆகி ஒரு ஃப்ரேமில் ஒரு ஆஃப் செக்ஷன் கிரியேட் ஆயிரும். அடுத்தது ரவுண்ட் டூல். சில ஷார்ப் எட்ஜஸை நீங்கள் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க போகிறது தான் இந்த ரவுண்ட் டூல். ஸோ இதில் கேட்குறது எந்த எட்ஜஸ் எவ்வளோ ரேடியஸுக்கு ரவுண்ட் அப்ளை ஆகும்னு கேட்கும். ரவுண்ட். ஸோ ஃபுல்லாகவே இந்த இதில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இதில் பார்க்கணும்னா ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ ஷார்ப்பாக உள்ள எந்த எட்ஜஸை ஸ்மூத்தாக, அதாவது 3 ரேடியஸுக்கு ஸ்மூத்தாக மாற்றுறது தான் இந்த ரவுண்ட் டூல். ஸோ தேவையான இடத்த அப்ளை பண்ணி ரவுண்ட் டூல் அப்ளை பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ ஓகே. ஸோ அடுத்து இந்த ஹோல்ஸ் போடணும். சில ஹோல்ஸ் நெட் போடுறதுக்கு சில ஹோல்ஸ் தேவை அப்படின்னா அந்த ஹோல்ஸ் எல்லாமே நீங்கள் ஹோல்ஸ்லையும் போட்டுற முடியும். அப்படின்னா எக்ஸ்ட்ரூடில் கட் மூலியமோ ரன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூட். ஸோ மேலே ஹோல்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த டெவலப்ஸையும் ஸோ ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ இதில் ஸ்கெட்சை பார்க்கணும் அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் எடிட். ஸோ சென்டர் லைன்லேருந்து 19. ஸோ இவ்வளோ டைமென்ஷன் பேஸ் பண்ணி 2 ஸ்கெட்சை நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த சென்டர் லைன் யூஸ் பண்ணி இங்கே கொடுத்த ஸ்கெட்சை இங்கே மேர் பண்ணியாச்சு. ஸோ ஏன் இங்கே டைமென்ஷன் இல்லைன்னா R1 அண்ட் சிமெட்ரிக். இந்த சிம்பிள் பேர் சிமெட்ரிக், இந்த சிம்பிள் R1. ஸோ R1ங்கிறது மூலியமாக இந்த 2 சர்க்கிளும் ஈக்குவல்னு டிஃபைன் ஆகிட்டு சிமெட்ரிக் மூலியமாக இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த சைடு இது எவ்வளோ தூரம் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் கிட்டும் மெயின்டைன் ஆகும்னு சொல்லியாச்சு. ஸோ ஓகே. ஸோ மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது மூலியமாக அந்த மெட்டீரியல் டோட்டலாக ரிமூவ் ஆகிட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஹோல்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணி இந்த ஹோல்ஸ் டெவலப் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஹோல்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி எந்த பிளேஸ் அதாவது எந்த ஃபேஸில் உங்களுக்கு ஹோல் போடணுமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்கெட்ச் வரைங்க. ஸோ கீழே அதே மாதிரி வரும்னா மிரருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் மிரர் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஓகேன்னு கொடுக்குறது மூலியமா
இந்த மெட்டீரியல் டு பி ரிமூவ். ஸோ அடுத்தது இந்த கட். ஸோ இந்த இடத்துல எப்படி கட் பண்ணியிருப்பாங்க? ஸோ ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட்ல எடிட். ஸோ இந்த ஃபேஸ் ஆட் பண்ணி செக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுக்குள்ள டேக் டிஸ்டன்ஸ். ஸோ இது மாதிரி எட்ஜையே நீங்கள் ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள ப்ரொஜெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு எட்ஜை ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்சிலேருந்து இந்த 20 ரேடியஸுக்கு ஒரு ஆர்க் டெவலப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே. ஸோ ரிமூவ் மெட்டீரியல். ஸோ டிஃபால்ட்டாக மெட்டீரியல் உங்களுக்கு ஆட் ஆகும். இதை மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது மூலியமாக அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக சேஞ்ச், அதாவது ரிமூவ் ஆயிரும். ஓகே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணி தான் இந்த ஃப்ரேம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் இதை பர்ஃபெக்டாக ஒரு நேம் கொடுத்து, அதாவது ஃப்ரேம் இது என்ன நேமோ நீங்கள் கிரியேட் பண்ண காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டோ அந்த காம்பவுண்ட் நேம் கொடுத்து பர்டிகுலர் சேவ் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த அசம்பிளி காம்பவுண்ட் உள்ள இன்ஜின் பிளாக் எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்ஜின் பிளாக் ரைட் கிளிக் ஓப்பன். ஸோ அந்த இன்ஜின் பிளாக் செப்பரேட்டாக ஒரு பார்ட் மாடலில் வைஸாக ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஜின் பிளாக்கை இத்தனை ஃபீச்சர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸ்ட்ரூட், ரைட் கிளிக் அண்ட் இன்சர்ட் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண காம்பவுண்ட் இது மட்டும்தான். ஸோ இது பார்ட் மாடலிங் ஓப்பன் பண்ணது இன்ஜின் பிளாக் அப்படின்னு நேம் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் டாப் ஃப்ரண்ட் கோஆர்டினேஷனுங்கிறது டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை எக்ஸ்ட்ரூட், ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ எந்த பிளானில் உங்களுக்கு ஸ்கெட்ச் தேவையோ அந்த பிளானை எக்ஸ்ட்ரூட் மூலியமாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் இந்த பிளானை சூஸ் பண்ணி ஸோ இதில் 2 சர்க்கிள் வரையலாம். ஸோ 29 டயாமீட்டர் உள்ள சர்க்கிள், அடுத்தது 31 டயாமீட்டர் உள்ள சர்க்கிள். ஸோ 2 சர்க்கிள் வரைஞ்சி டிக் கொடுங்க. எவ்வளோ டெப்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும்னு கேட்கும். ஸோ அது சிமெட்ரிக்காக 30. ஸோ சிமெட்ரிக்காக கொடுத்ததுனால வரைஞ்ச பிளேன்லேருந்து ஒரு சைடு 15, இன்னொரு சைடு 15. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள காம்பவுண்ட் எக்ஸ்ட்ரூடில் ரெடி ஆகிட்டு. ஸோ இதுக்கு அப்புறம் உள்ளது எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதையும் ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ இந்த ஃபேஸ், அதாவது இதோட டாப் ஃபேஸை இதோட ரெஃபரன்ஸாக எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் வரைய வேணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஹோல்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு ஸோ இந்த சென்டர் ஆக்சிஸை இதுலேருந்து 45 டிகிரி ஆங்கிளில் போட்டதுக்கப்புறம் இதை சென்டரா பொசிஷனை வச்சுட்டு ஒரு சர்க்கிள், ஸோ அடுத்து ஒரு சர்க்கிள். ஸோ இந்த லைன் இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன்ட் ஆகும், இதுக்கு 20 டிகிரி ஆங்கிளாகவும் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்ச் டெவலப் ஆயிரும். டெவலப் அப்புறம் இந்த ஸ்கெட்சை இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸை வச்சு இங்கிட்டு மிரருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணிட முடியும். அடுத்தது இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்துக்கிட்டு மிரர் பண்ணி ஸோ 4 எட்ஜஸையும் உங்களால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே. ஸோ இது எவ்வளோ டெப்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகணும், அது எந்த டேரக்ஷன் எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேரக்ஷனையும் ஆப்போசிட் டேரக்ஷன். ஸோ அந்த டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளோ டெப்த் உங்களுக்கு தேவையோ அந்த டெப்த்தை 2 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ செகண்ட் எக்ஸ்ட்ரூடும் டெவலப் ஆகிட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஃபீச்சர் எடிட் டெஃபினேஷன். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ ரிவால்வ்ங்கிற ஃபீச்சர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபீச்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவால்வுக்கு தேவை ஒரு சென்டர் லைன். ஸோ இந்த சென்டர் லைன் அல்லது இந்த சென்டர் லைன் யூஸ் பண்ணி சென்டர் லைன் டெவலப் பண்ணிங்க. இதோட டயாமீட்டர் 18, ஹைட் 32, இதோட டிஸ்டன்ஸ் 80, ஸோ இதோட ஆங்கிள் 150. ஸோ இதில் யூஸ் பண்ண டைமென்ஷனெல்லாம் யூஸ் பண்ணி ஸோ இதே மாதிரி படம் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ டெவலப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நீங்கள் கொடுத்த எட்ஜஸ், அதாவது இந்த சென்டர் லைனை பொறுத்து இந்த நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்ச் ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனில் சுற்றிடும். ஸோ எவ்வளோ சுற்றணும், 360 அளவுக்கும் சுற்றணும் அப்படின்னா 360. ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டெவலப் ஆயிரும். ஸோ 3 ஆப்ஜெக்ட்டுமே சாயிடாக டெவலப் ஆகிருக்கு. இந்த ஃபைனல் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக சாயிடாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு ஸ்கெட்ச், ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ இந்த ஸ்கெட்ச் மூலியமாக இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஸோ இது உள்ள டாப் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து இது டிஸ்டன்ஸ் 35 ஆகும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 20 ஆகும். இது ஒரு ஆங்கிள் 60 மென்ஷன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இது ஸ்கெட்ச்லேயே போய் நம்ம போட்டதுனால ஜஸ்ட் ஒரு ஸ்கெட்சாக தான் கடைசி வரையும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்வீப், சொட்டு பிளான்ட் எல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஸ்வீப். ஸோ ஸ்வீப்போட செக்ஷன் என்ன செக்ஷன்? ஸோ ஸ்வீப் பொறுத்தவரையும் ஒரு ட்ரெஜெக்டரி ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணி தான் ஸ்வீப் பண்ணலாம். ஸோ அந்த செக்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில். ஸோ இந்த சென்டரா பாயிண்ட், அதாவது 2 ஆக்சிஸும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அது சென்டர் பாயிண்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கோட வித் அண்ட் ரெக்டாங்கோட பிரெத். ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணி ஓகே. ஸோ நீங்கள் போட்ட இந்த ரெக்டாங்கிள் செக்ஷன் இந்த ட்ரெஜெக்டரியை பொறுத்து ட்ராவல் ஆகிருக்கு. அடுத்து ரவுண்ட். ஸோ இந்த 4 எட்ஜஸையும் நீங்கள் ரவுண்ட் 2 அப்ளை பண்ணணும்னா ரவுண்ட் 2வில் கிளிக் செய்து
அதில் எவ்வளோ ரேடியஸ். ஸோ ஒவ்வொரு எட்ஜஸுக்கும் எவ்வளோ ரேடியஸ் அப்ளை ஆகணுமோ அந்த ரேடியஸை கிளிக் பண்ணிங்க. ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்ட்ரூட் இந்த ஹோல். ஸோ இந்த ஹோல்ஸ் ரைட் கிளிக் ரீடெஃபினேஷன். ஸோ எந்த பிளேஸில் உங்களுக்கு ஹோல் வேணுமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணி எவ்வளோ டயாமீட்டர் உள்ள ஹோலோ அதை டைப் பண்ணிக்க போகிறோம். ஸோ 10ங்கிற டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிளும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் இந்த ஆக்சிஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1. ஸோ இது மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. டிஃபால்ட்டாக இது மெட்டீரியல் ஆடிங்கில் இருக்கும். ஸோ மெட்டீரியல் ரிமூவ். ஓகே. ஸோ இந்த ஹோல்ஸும் உங்களுக்கு பிளேஸ் ஆகிட்டு. இது அதுக்கடுத்து உள்ளது எக்ஸ்ட்ரூட் இந்த ஹோல். ஸோ இது சாய்டாக போட்டதுக்கப்புறம் இந்த ஹோலை போட போகிறோம். ஸோ இந்த ஹோலை போடும்போது இதோட பாட்டம் சர்ஃபேஸ், அதாவது இந்த சர்ஃபேஸை நம்ம ஸ்கெட்ச் வரையத்துக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸை யூஸ் பண்ணிவிட்டு 12.5ங்கிற ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் டெவலப் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ டெப்த். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக ஹோல் டெப்த் த்ரூ ஆல், அதாவது எங்கெல்லாம் இந்த பார்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதோ த்ரூ ஹோலாக போயிடும். ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஃபுல்லாகவே த்ரூ ஹோல். ஓகே. ஸோ த்ரூ ஹோல் ஒன்று டெவலப் ஆகிட்டு. அடுத்தது டேட்டம் பிளேன். ஸோ இந்த டேட்டா பிளேன் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பிளேன், அதாவது இதுக்கு பேரலாக உள்ள இந்த டேட்டா பிளேன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இந்த டேட்டா பிளேன் கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த டேட்டா பிளேன் கிரியேட் ரீடெஃபினேஷன். ஸோ இந்த பிளானை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது புதுசாக கிரியேட் ஆகிற இந்த செகண்டரி டேட்டா பிளேன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ செகண்டரியாக ஒரு டேட்டா பிளேன் கிரியேட் ஆயிரும். ஸோ அடுத்து உள்ளது பிளெண்ட். ஸோ பிளெண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு ஸ்கெட்சையும் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு எட்ஜஸையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ எட்ஜஸ். ஸோ 4 செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண இடம் செக்ஷன் 1. ஸோ எடிட். ஸோ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண டேட்டா பிளானில் இந்த செக்ஷனை வரைஞ்சிக்கங்க. ஸோ ரேடியஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் இதோட ரேடியஸ் எவ்வளவு, இதோட ரேடியஸ் எவ்வளவு. ஸோ 4ஐயும் ஃபில்லட். ஸோ இந்த ரேடியஸும் இதோட 10. ஸோ இந்த ரேடியஸும் 5. ஸோ டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகிட்டு. ஸோ இது 2 சர்க்கிள், அதாவது இந்த 2 சர்க்கிளையும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டேஞ்சன்ட் லைன், அதாவது இந்த லைனில் உள்ள டேஞ்சன்ட் லைனை யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ முடிச்சுட்டு ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு செக்ஷன் வரைய போகிறீங்க அப்படின்னா அந்த 2வது செக்ஷன் ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்ச் கொடுக்குறது மூலியமாக அதை 2வது செக்ஷன் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ 2வது செக்ஷன் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதோட சைஸை மட்டும் என்லார்ஜ் பண்ணிக்க போகிறேன், அதாவது 10ங்கிறது 12ஆகவும் 12ங்கிறது 5ஆகவும் மாறிக்க போகுது. ஸோ கொடுத்துட்டு ஓகே. அடுத்தது இதோட 3வது செக்ஷன். 3வது செக்ஷன் டிஃபைன் பண்ணப்போ ஸோ இந்த செக்ஷனில் எப்படி புதுசாக டிஃபைன் பண்ணுறதுனா இன்செர்ட். ஸோ இன்செர்ட் மூலியமாக 3வது டிஃபைன் வந்துடும். ஸோ அதில் செக்ஷன் 2லேருந்து அது 20 mm தள்ளி இருக்கணும். ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்ச்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட என்ன ஸ்கெட்ச், அது ஃபஸ்ட்டு என்ன லூப் போட்டிங்களோ அதோட சின்னதாக ஒன்று போட்டு ஓகே. ஸோ 3 செக்ஷனும் ட்ராவல் ஆயிரும். ஸோ இது பிரிக்கிறப்ப இதில் என்டிட்டிஸ், அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லையும் உள்ள என்டிட்டிஸ் 8, 8, 8. ஸோ இது மாதிரி எல்லா என்டிட்டிஸும் ஈவனாக இருந்தால் மட்டும் தான் இந்த பிளெண்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் ஆகும். ஸோ பிளெண்ட். ஸோ அது ஃபுல்லாக சைடாக போட்டிருக்கோம். அடுத்தது இதில் போட வேண்டிய ஹோல்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிட போகிறோம். ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ இந்த சர்க்கிள் எட்ஜஸையே நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் ஓகே. இந்த எட்ஜஸ், அதாவது இதோட திக்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உள்ள எட்ஜஸ் தான் இந்த எட்ஜஸ். இந்த கிளிக், அதாவது இந்த எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். அடுத்த எக்ஸ்ட்ரூட் இந்த ஹோல். ஸோ அது ஃபஸ்ட்டு சைடாக போட்ட காம்பவுண்டை ஹோல்ஸாக மாற்றணும் அப்படின்னாலும் திக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோல்ஸுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸில் எவ்வளோ ஹோல்ஸ் வேணுமோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. இந்த ஹோலோட டயாமீட்டர் 21. ஸோ அந்த 21 சர்க்கிளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் 17.75 டிஸ்டன்ஸுக்கு சர்க்கிள் போட்டுட்டு ஓகே. ஸோ எது முடிய போகணும் டிஸ்டன்ஸ் தெரியாது, பட் நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே மிஸ்லைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல அப் டு சர்ஃபேஸ், கடைசியாக உள்ள ஆப்ஷன் அப் டு சர்ஃபேஸ். ஸோ அப் டு சர்ஃபேஸ் கொடுக்குறது மூலியமாக அந்த கொடுக்குற அப் டு சர்ஃபேஸ் என்ன ஷேப்பில், அதாவது அது கர்வ்டு ஷேப்பில் இருந்தாலும் அந்த டைரக்ஷனுக்கு அது ஈஸியாக மாறிடும். ஓகே, இதான் அப் டு சர்ஃபேஸ். அடுத்து உள்ளது புதுசாக இன்னொரு டேட்டா பிளேன். ரைட் கிளிக், ரீடெஃபினேஷன். ஸோ இந்த நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டா பிளேன்ஸ்லேருந்து ஒரு 0.5 டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு புதுசாக ஒரு டேட்டா பிளேன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு விங்ஸ் வரைய போகிறோம். அந்த விங்ஸோட ஷேப் தான் ரீடெஃபினேஷன் இது. ஸோ அந்த புதுசாக கிரியேட் பண்ண பிளானில் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க. அந்த ஸ்கெட்சோட ப்ரொஃபைல்ஸ் தான் இது. ஸோ உங்களோட 2 எட்ஜ், அதாவது ஃபஸ்ட்டு செகண்டாக போட்ட செக்ஷனும் 3ஆவதாக போட்ட செக்ஷனையும் நீங்கள் ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக டேரெக்டாக எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல யூஸ் ஆகும் இது 2 மட்டும்தான். ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ், அதாவது எவ்வளோ திக்னஸுக்கு இது எக்ஸ்ட்ரூட் ஆகணுமோ
அதோட டிஸ்டன்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவர்ஸில் டிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகணும். ஓகே. ஸோ அது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அதாவது நிறைய இன்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ அது எதில் வேணும்? டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா, ஒரு பிளானை பொறுத்தோ இல்லை வேறு எதுவும் ஆக்சிஸை பொறுத்தோ உங்களால் பிளான் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைரக்ஷனை இந்த ஆக்சிஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டைரக்ஷன். ஸோ இந்த இது ரிவர்ஸ் இந்த பக்கத்தோ இல்லை இந்த பக்கத்தோ போகும். ஸோ எங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணுமோ அது ஃப்ளிப் மூலியமாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி போகிறப்ப அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ், ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகணுங்கிறத 2ங்கிற மூலியமாக கொடுத்துக்கலாம். அடுத்தது எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வேணும், அது 12 அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் டெவலப் ஆகணும். ஸோ ஓகே கொடுக்குறது மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரூட், அதாவது இந்த எக்ஸ்ட்ரூட் 12 ஸ்டெப்பாக கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது எக்ஸ்ட்ரூட் 8. ஸோ எக்ஸ்ட்ரூட் 8 அப்படிங்கிறது இதோட ஹோல். ஸோ இந்த ஹோல் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னா, இந்த ஃபேஸை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரூடில் கட்டி மூலியமாக இதை பிளேஸ் பண்ணிட முடியும். ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட்டில் எடிட். ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமாக இந்த ஃபேஸை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சென்டர் ஆக்சிஸ், அதாவது இந்த சென்டர் ஆக்சிஸை இதுலேருந்து 45 டிகிரி ஆங்கிளில் போட்டதுக்கப்புறம் ஒரு லைன்ஸ் சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 3. ஸோ இதே சர்க்கிள் எனக்கு இந்த பக்கத்து வேணும் அப்படின்னா இதோட சென்டர் லைன், இங்கே ஒரு சென்டர் லைன். ஸோ இந்த சர்க்கிளை இந்த சென்டரில் பொறுத்து மிரர் ஆப்ஷன் மூலியமாக இங்கே கிரியேட் பண்ணிடலாம். இந்த 2 சர்க்கிளையும் இந்த சென்டர் லைனை பொறுத்து இந்த இதுகிட்ட மிரர் பண்ணிட முடியும். ஸோ இந்த 4 ஸ்கெட்சும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ உங்களுக்கு தேவை ஒரு கட். ஸோ அந்த கட்டோட டிஸ்டன்ஸ், அதாவது டெப்த் 1.9. ஸோ மெட்டீரியல் ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக மெட்டீரியல் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஹோல்ஸ் ஒன்று டெவலப் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் புதுசாக ஒரு டேட்டம் பிளான். ஸோ இந்த பிளான்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பிளான் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ எடிட் டெஃபினேஷன், புதுசாக ஒரு பிளான் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டா பிளான்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக பிளான் கிரியேட் ஆகும். ஸோ இதில் எந்த பிளானை ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறீங்க, அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ள போகுது. ஸோ இதே ரிவர்ஸ் டைரக்ஷனில் அந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா மைனஸில் வேல்யூஸ் கொடுத்தா அது ரிவர்ஸ் டைரக்ஷனில் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஆப்ஷனாக எக்ஸ்ட்ரூட், இந்த எக்ஸ்ட்ரூடை கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ எடிட் டெஃபினேஷன். ஸோ எந்த ஃபேஸில் வரைய போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்க போகிறோம். சூஸ் பண்ணது இந்த டாப் சர்ஃபேஸ். ஸோ டாப் சர்ஃபேஸை சூஸ் பண்ணி இந்த எட்ஜஸ். ஸோ இந்த எட்ஜஸ் இது மாதிரி லைன் போடணும் அப்படின்னா ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த லைனை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ சென்டர்லேருந்து இந்த மினிமம் எட்ஜ், அதாவது மேக்ஸிமம் லெவலில் உள்ள எட்ஜ் 22 ஆகும். ஸோ இந்த திக்னஸ் 3. ஸோ இந்த சென்டர் லைன்லேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 52. ஸோ போட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இங்கிட்டு உள்ள அதே ஷேப்பை மிரர் ஆப்ஷன் மூலியமாக உங்களால் சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே. ஸோ இதோட திக்னஸ் எவ்வளவு அண்ட் டைரக்ஷன் எவ்வளோங்கிறத இங்கே டெப்த் மூலியமாகவும் இல்லை ஃப்ளிப் கண்ட்ரோல் மூலியமாகவும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த பிளேட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து உள்ள எக்ஸ்ட்ரூட் 10. ஸோ எக்ஸ்ட்ரூட் 10 அப்படிங்கிறது எடிட் டெஃபினேஷன். ஸோ ஹோல்ஸ். ஸோ இந்த பிளேட்டில் ஒரு 4 ஹோல்ஸ் போடணும். ஸோ அதே தான் இந்த சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிள் இந்த சென்டர்லேருந்து 3 mm டிஸ்டன்ஸ்லையும் இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து 18.5 mm திக்னஸ்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதோட டயாமீட்டர் 3. ஸோ இதே பொசிஷனில் இங்கே வேணும் அப்படின்னா இங்கே சென்டர் லைனோ வேறு எதுவும் போகிறது கஷ்டம். ஸோ பட் 2 டிஸ்டன்ஸ் 3. ஸோ இதோட டயாமீட்டர் ஈக்குவல் ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 சர்க்கிள் உள்ள டிஸ்டன்ஸ் 14. ஸோ இந்த 2 சர்க்கிளும் ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி இங்கே ஆப்ஜெக்டை மிரர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த்ரூ ஹோல். ஸோ டிஸ்டன்ஸோ இல்லை அப் டு சர்ஃபேஸோ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதில் எந்த ஃபேஸும் இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ இந்த ஃபேஸ் எதெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அது ஃபுல்லாகவே ஹோல் அடிக்கட்டும் அப்படின்னா த்ரூ ஹோல் அண்ட் ரிமூவ் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ ஹோல் ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் 11. ஸோ இன்னொரு ஹோல்ஸ் ஒன்று போடணும். ஸோ அந்த ஹோல்ஸ் எங்கே போடுறதுன்னா இந்த ஃபேஸில். ஸோ இந்த ஃபேஸில் போடும்போது பிளேஸ்மெண்ட்டில் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த ஆக்சிஸோட ஆங்கிள் அண்ட் இந்த ஆக்சிஸோட டயாமீட்டர். ஓகே, ஸோ இது பிளைண்ட். ஸோ நம்ம சர்க்கிளில் சென்டரில் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா 25.79 கொடுக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் ஈவனாக எடுத்துக்கும். ஸோ இது எக்ஸாக்டாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா இங்கே கொடுக்க போகிறது அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதை விட்டு வெளியே போனாலே போதும். நான் ஒரு 20ன்னு பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஹோல் ஒன்று ரெடி ஆகிட்டு. ஸோ அடுத்தது ஒரு டேட்டம் பிளேன். ஸோ இந்த டேட்டா மேன் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா மேனை தான் உங்களால் ரெஃபரன்ஸாக எடுக்க முடியும். ஸோ அதனால புது டேட்டா மேன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கேட்கும். ஸோ இந்த பாக்ஸில் இந்த இடத்துல எதை ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறீங்க, இந்த டேட்டா மேனை. ஸோ அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் 0.5ங்கிறது அது டிரான்சாக்ஷன், அதாவது மூவ்மெண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டேட்டா மேன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸோ என்ன ஸ்கெட்ச்னா ஸ்வீப்புக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்கெட்ச்.
redefinition. ஸோ அந்த புதுசாக கிரியேட் பண்ண பிளானை யூஸ் பண்ணி ஒரு sketch. ஸோ அதோட ஹைட் லென்த் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 2 பாயிண்ட்டும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இந்த sketch மூலியமாக யூஸ் பண்ணதுனால இது sketch மட்டும் தான் இருக்கும். இந்த sketch-ஐ யூஸ் பண்ணி அடுத்தது sweep. ஸ்வீப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்வீப்போட செக்ஷன் எப்படி போடுறீங்க? ரீடெஃபினேஷனில் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ட்ரெஜெக்டை யூஸ் பண்ணி செக்ஷனை இது மாதிரி ட்ராவல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது எட்ஜஸ் ப்ரொஜெக்ட் மூலியமாகவும் இதோட ரேடியஸை இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து எடுத்துக்காச்சு. ஸோ ரேடியஸ் 9. ஸோ உள்ள சர்க்கிள் ரேடியஸ் 9. ஸோ இது ஸ்ட்ரெயிட் சர்க்கிளை லைன் டேஞ்சருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த செக்ஷனை போட்டு ஓகே கொடுக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண ட்ரெஜெக்டரி அது நீங்கள் போட்ட செக்ஷனை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகும். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ், அதாவது இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் இன்ஜின் ப்ளோவர் உள்ள இன்ஜின் பிளாக். ஸோ இது பிஸ்டன் வரப்போகுது. ஸோ இன்ஜின் பிளாக் ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த இன்ஜின் பிளாக்கை சேவ் பண்ணிடுங்க. ஸோ வேறு எதாவது கட் பண்ணி பார்க்கணுமா இல்லை சிம்பிளிஃபை பண்ணுவாங்கன்னு இங்கேயே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த அசம்பிளிக்கு தேவை இந்த ஒரு இன்ஜின் பிளாக் மட்டும்தான். ஸோ இந்த இன்ஜின் பிளாக்கை பர்ஃபெக்டாக சேவ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது போல்டு. ஸோ இந்த ஒவ்வொரு கனெக்ஷனையும் நம்ம போல்டு மூலம் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த போல்டை ஃபஸ்ட்டே நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்த்துக்கிறதுக்கு ஓப்பன். ஸோ இந்த அசம்பிளி காம்பவுண்டில் 2 போல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜென்ரிக் போல்டு, ஒன்று போல்டு M2. நீங்கள் பார்க்க போகிறது ஜென்ரிக் போல்டு. ஸோ இது என்ன ஆப்ஷன்னா ஃபேமிலி டேபிள். ஸோ ஒரு டேபிள், அதாவது ஒரு காம்பவுண்டுக்கிடையே இன்னொரு காம்பவுண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரிங்கிற காம்பவுண்ட் ஓப்பன். ஸோ இதுதான் நார்மல் போல்டு. ஸோ இந்த போல்டை யூஸ் பண்ணி தான் அந்த ஹோல் அசம்பிளியும் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறப்ப இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக போல்ட் M3 நேம் கொடுத்து இது உள்ளே வந்திருக்கு. ஸோ அடுத்து ரைட் டாப் ஃப்ரண்ட் கோடிங் சிஸ்டம்ங்கிறது டிஃபால்ட்டாக உள்ள ரெஃபரன்ஸ் டேட்டம்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரிவால்வ். பிளேஸ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டேட்டம் லைன் எடுத்துகிட்டு அந்த டேட்டம் லைனை ஒரு சென்டர் ஆக்சிஸ், அதாவது ரிவால்வ் ஆக்சிஸ் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. ஸோ இதுதான் ரிவால்வ் ஆக்சிஸ். ஸோ அதில் போட்ட ஸ்கெட்ச் இது அந்த சாஃப்ட்வேர் டயாமீட்டர். ஸோ பாய் டிஸ்டன்ஸ்னால் இதோட பாய் தான் கொடுக்கணும். ஸோ டோட்டல் ஹைட் 6. ஸோ இது ரெண்டையும் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாஃப்ட் ஒன்று கிரியேட் ஆகிட்டு. ஸோ இந்த சாஃப்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இதை இன்சர்ட் ஹியர். ஸோ இதில் ஒரு ஹெட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ஹெட்டோட டயாமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ரிவால்வையும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரூட்லையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ இந்த டாப் சர்ஃபேஸில் உங்கள் ஹெட்டோட டயாமீட்டர் எவ்வளோதோ அதை கிரியேட் பண்ணிங்க. ஸோ ஹெட்டோட டயாமீட்டர் 5. அந்த ஹெட்டோட டெப்த்தை நம்ம எக்ஸ்ட்ரூட் மூலியமாக கொடுத்துட முடியும். அந்த டெப்த் 2.5 mm. ஸோ இந்த ஃபேஸில் ஹோல் ஒன்று போடணும் அப்படின்னா அந்த ஃபேஸ் ஷேர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் ரீடெஃபினேஷன். ஸோ இந்த ஸ்கெட்சை எங்கே வரையலாம் அப்படின்னா இந்த ஃபேஸில். ஸோ இந்த ஃபேஸில் ஒரு ஹெக்ஸாகன் ஷேப்பில் வரைஞ்சிடுறீங்க. அதோட டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஃபேஸ் டிஸ்டன்ஸ் 2.25ல் கிரியேட் ஆகிரும். ஓகே, ஸோ அவர் டெப்த் 1.50. அது ரிவர்ஸ் டைரக்ஷன் மூலியமாக ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஓகே, அடுத்தது இந்த ஷார்ப் பேஜெல்லாம் ஸ்மூத்தாக மாற்றுறதுக்காண்டி ரவுண்ட் டூல்ஸ், ரீடெஃபினேஷன். ஸோ ரவுண்டோட ரேடியஸ் 0.25 அப்ளை பண்ணிட்டு எந்த எட்ஜஸ் நீங்கள் ரவுண்டாக கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த எட்ஜை செட் பண்ணிடுங்க. அடுத்தது இன்னொரு ரவுண்ட் டூல், ரீடெஃபினேஷன். ஸோ கீழே ரவுண்ட் டூல் அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இதோட ரேடியஸும் 0.25. ஸோ கீழே உள்ள ஃபுட்டுங்கிற ஆப்ஷன் என்னன்னா காம்பவுண்ட் ஃபேஸ், அதாவது இந்த ஹோல்ஸ் மல்டி பர்பஸாக அந்த அசம்பிளி யூஸ் ஆகிருக்கு, அதாவது நிறைய இடத்துல யூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை மல்டி பர்பஸாக வச்சுக்கிறேன் காம்பவுண்டர் ஃபேஸ். ஸோ அசம்பிள் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் இதான் ஆக்சிஸ், இதான் மேட்டிங் பாயிண்ட்னு சொல்லாமல் இங்கே நான் டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அசம்பிள் பண்ணுறப்ப ஈஸியாக ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ என்ன ரெஃபரன்ஸ்? ஸோ காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது காம்பவுண்ட் ஃபேஸ் இங்கே இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பிளேஸராக இதான்னு கேட்கும். ஸோ இதை பிளேஸிங்காக யூஸ் பண்ணிக்குவேன், இல்லை இதாக யூஸ் பண்ணிக்குவேன்னா எதுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் கோயின்சைட். ஸோ இந்த ஆப்ஷன் கோயின்சைடில் ஃபஸ்ட்டு கேட்கணும். அடுத்து உள்ளது இந்த ஃபேஸ். ஸோ இந்த 2 ஃபேஸும் கோயின்சைடுங்கிற கன்ஸ்டன்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் அசம்பிளிக்குள்ளேயே உள்ளே வரும். ஸோ காம்பவுண்ட் ஃபேஸ். ஸோ காம்பவுண்ட் ஃபேஸுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ செட் பண்ணிட்டீங்க, செட் பண்ணிட்டு க்ளோஸ், இல்லை சேவ் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உள்ள 3 ஆப்ஷனுமே M3. ஸோ போல்டு M3, போல்டு M3, போல்டு M3. ஸோ 4 வாட்டி இந்த போல்டு M3 இந்த அசம்பிளிக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வாட்டி போல்டு கிரியேட் பண்ணால் போதும், அதை 4 வாட்டி இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது போல்டு 2. ஸோ இந்த போல்டு M2 எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதா ஓப்பன்.
ஸோ இந்த போல்ட் M2 அதே மாதிரி தான் கிரியேட் பண்ண போகிறோம், அதோட சைஸஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இதுக்கும் காம்பவுண்ட் இன்டர்ஃபேஸ் மூலியமா இதை ப்ரீ டிஃபைன்ட் கன்ஸ்ட்ரெயினை உங்களால் கொடுத்துக்க முடியும். சேவ் பண்ணிடுங்க. அடுத்து ஃப்ளாஞ்ச். ஸோ கிரியேட் ஓப்பன். ஸோ இந்த செப்பரேட் ஃப்ளாஞ்சை உங்களால் கிரியேட் பண்ணணும். ஸோ இதை ஃப்ளாஞ்சு நேம் இந்த ஒரு நியூ பார்ட்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ரைட் டாப் ஃப்ரண்ட் இந்த டிஃபால்ட் குவான்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரூட். ஸோ ஏதாவது ஒரு பிளேனை கிளிக் பண்ணி அந்த இதில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸோ எந்த மாதிரி ஸ்கெட்ச் அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஸ்கெட்ச். ஸோ இது 2 சர்க்கிள், ஸோ உள்ள ஹோல் சர்க்கிள். ஸோ வெளியே உள்ள சர்க்கிள் 78, அடுத்த சர்க்கிள் 72, 58. ஸோ 72 அப்படிங்கிறது பிசிடி சர்க்கிள். பிசிடி அப்படிங்கிறது பிச் சர்க்கிள் டயாமீட்டர். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு சர்க்கிளும் 3 mm ரேடியஸில் இருக்கும். ஸோ இந்த இது ஆங்கிள் 45, அதே தான் இது. ஸோ இதை கிரியேட் பண்ணிடுங்க, இதை கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டையும் இந்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸை வச்சு மிரர் பண்ணிக்க முடியும். இதை ரெண்டையும் வச்சு மிரர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ திக்னஸோ உங்கள் ஃப்ளாஞ்சுக்கு எவ்வளோ திக்னஸோ அதை இந்த இதிட்ட கொடுத்து டைரக்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஒரு ஃப்ளாஞ்ச் ஒன்று ரெடி ஆகிட்டு. ஸோ இதை ஃப்ளாஞ்சுங்கிற நேம்ல சேவ் பண்ணிட்டு க்ளோஸ். அடுத்து போல்ட் M3. திரும்பி அந்த போல்ட் M3ங்கிற ஆப்ஷனை இந்த ஃப்ளாஞ்சுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதிட்ட ஒரு 6 போல்ட் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ளோவேலே உள்ள ஃப்ளாஞ்சும் ரெண்டாவது உள்ள ஃப்ளாஞ்சும் கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷன் தான் இந்த போல்ட். அடுத்தது இன்ஜின் கவர். ஸோ இந்த இன்ஜினுக்கு கவர் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஓப்பன். ஸோ இதான் அந்த இன்ஜினோட கவர். ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணலாம்? இன்சர்ட் ஹியர். ஸோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டயாமீட்டர் ரேஞ்ச் எல்லாமே தெரிஞ்சுங்க. ஸோ ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் மூலியமா இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிவால்வுக்கு தேவை ஒரு சென்டர் ஆக்சிஸ். ஸோ சென்டரில் இங்கே ஒரு ஆக்சிஸ் போட்டுக்க போகிறோம் இதை யூஸ் பண்ணி. அடுத்தது இந்த ரேஞ்ச் லைன் மூலியமா இந்த இதை போட்டுடலாம். ஸோ இந்த லைன்ஸ், இதுவும் லைன்ஸ் தான், இதுவும் லைன்ஸ். அண்ட் எல்லாமே லைன் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது இன்னர் டயாமீட்டர் எவ்வளவு, அவுட் டயாமீட்டர் எவ்வளவு, இந்த ஹைட் எவ்வளவு, இந்த டோட்டல் ஹைட் எவ்வளவுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இந்த L1 அண்ட் L1 சேம். ஓகே. ஸோ 360 அளவுக்கு அதை சுற்றணும் அப்படின்ட்டு ஓகே கொடுங்க. சின்ன ஒரு பிளாக் ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த பிளாக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ணுறதுக்கு டெஃபினேஷன் இந்த எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த ஃபேஸ், அதாவது முன்னாடி போட்ட ஓல்டு காம்பவுண்டோட ஃபேஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. எடிட். ஸோ இந்த ஃபேஸ் கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கேட்கும். அந்த எக்ஸ்ட்ரூட் ஸ்கெட்சில் ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு தேவையான இந்த ஸ்கெட்செல்லாம் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஸோ எக்ஸ்ட்ரூட் ஓகே. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடுங்கிற டெப்த்து கேட்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற டெப்த்தில் பிளைண்ட். ஸோ பிளைண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு டைரக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அந்த பிளைண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3. ஸோ நீங்கள் வரைஞ்ச இடத்துலேருந்து 3 mmக்கு டெப்த் கிரியேட் ஆகணும். அதாவது இந்த டைரக்ஷனில் 3 mm டெப்த் கிரியேட் ஆகும். ஸோ அது டைரக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணும்போது ரிவர்ஸில் போகுது அப்படின்னா டைரக்ஷன் ஃப்ளிப் கண்ட்ரோல் மூலியமாக இதை ரிவர்ஸ் டைரக்ஷனில் செட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த ஃப்ளாஞ்ச் ஒன்று கிரியேட் ஆகிட்டு, அதாவது இன்ஜின் கவர் ஒன்று ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இன்ஜின் கவர். ஸோ இந்த காம்பவுண்டை சேவ் மூலியமாக சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ். ஸோ அடுத்தது இந்த காம்பவுண்டில் உள்ள ஹெட், அதாவது இன்ஜின் கவருக்கு அடுத்து இன்ஜின் ஹெட். ஸோ இதுதான் இன்ஜின் ஹெட். ஸோ இந்த இடத்துல உள்ள இன்ஜின் ஹெட்டை எடிட் டெஃபினேஷன் மூலியமாக நீங்கள் பொசிஷனை மாற்றிக்க முடியும். இல்லை இது டேரக்டாக ஓப்பன் பண்ண போகிறோன்னா ரைட் கிளிக் அண்ட் ஓப்பன். ஸோ இன்ஜின் ஹெட் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் ஹெட் அப்படிங்கிற ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ரைட் டாப் ஃப்ரண்ட் அண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிற டிஃபால்ட் ரெஃபரன்ஸ் ஃபீச்சர் இதிலேயே இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரூட் பகுதி. ஸோ எக்ஸ்ட்ரூட் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஹியர் கொடுத்துக்கிறேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண பார்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் பார்ட்ஸ் என்னென்னா இதான். ஸோ எப்படி கிரியேட் பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரூட் மூலியமா. ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு தேவை ஒரு ஸ்கெட்ச், எடிட் டெஃபினேஷன். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எந்த பொசிஷனை செட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிளான் எடுத்துங்க. ஸோ அந்த பிளானில் வரைய வேண்டிய ஸ்கெட்ச் இதான். ஸோ இது டிஃபைன் பண்ணும்போது ஒரு ரெக்டாங்கிள் போட்டதுக்கு அப்புறம் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஃபில்லட் மூலியமாக இந்த இடத்துல 10ங்கிற ஃபில்லட்டும் அதே ஃபில்லட் இங்கே 10. ஸோ இங்கேயும் 10, இங்கேயும் 10. பட் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 16, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 14. ஸோ டோட்டல் ஹைட், ஸோ அதோட சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து கீழே 17, மேலே 30, மொத்த ஆப்ஷன் 35. ஸோ இது மாதிரி ஸ்கெட்ச்னு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த லெவல் போகலாம். ஸோ நீங்கள் போட்டுட்டு இருக்கும் போது இந்த ஸ்கெட்சை ரொட்டேட் பண்ணிட்டீங்க, இதை பழைய நிலைமைக்கு பேரலாக கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்கெட்ச் வியூ. இந்த ஸ்கெட்ச் வியூங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை ரொட்டேட் பண்ணிவிட்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே.
ஸோ நீங்கள் என்ன ஸ்கெட்ச் வரைஞ்சிங்களோ அதுக்குள்ள ப்ரொஃபைல் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல சிமெட்ரிக், அதாவது நீங்கள் வரைஞ்ச பிளேனுக்கு 2 பக்கட்டும் சிமெட்ரிக்காக இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறப்ப சிமெட்ரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 9.5ங்கிறது டோட்டல் திக்னஸ் அப்படின்னா ஸோ இங்கிட்டு 4.25 இருக்கும், இந்த சைடு ஒரு 4.75 கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து பண்ண வேண்டியது ரவுண்ட் டூல். ஸோ இதை ஸ்மூத்தாக மாற்றுறதுக்காண்டி இந்த எட்ஜஸை ரவுண்ட் டூல் அப்ளை பண்ணணுங்க. ஸோ அந்த ரவுண்டோட ரேடியஸ் எல்லாமே இதை கொடுத்துக்கணும். ஸோ எந்த எட்ஜஸை நீங்கள் ரவுண்ட் டூல் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த எட்ஜஸ் சூஸ் பண்ணிடலாம். சூஸ் பண்ணிட்டு அதோட ரேடியஸ், அதாவது இந்த ஃபில்லோட ரேடியஸ் எவ்வளோதோ அதை மாற்றிக்கலாம். ஸோ ரேடியஸ் 5ங்கிற ரேடியஸ் கொடுத்து இதை செட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபில்லட் ஒன்று, அதாவது ரவுண்ட் டூல் இதில் அப்ளை ஆகிட்டு. ஸோ அடுத்து இதில் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிறது கீழே உள்ள பேஸ். ஸோ இந்த பேஸ் எப்போ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபேஸ், அதாவது இந்த ஃபேஸை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்களால் கிரியேட் பண்ண முடியும். பிளேஸ்மெண்ட்டில் எடிட் இந்த ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்கெட்ச், இந்த ஸ்கெட்சை ஆஃப்செட் பண்ணுறது மூலியமாக உங்களால் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எட்ஜஸ், அதாவது இந்த அவுட்டர் எட்ஜஸை ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக டெவலப் பண்ணிங்க. ஸோ எல்லா எட்ஜும் ப்ரொஜெக்ட் மூலியமாக ஒரு சாலிட் எட்ஜாக கிரியேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை உங்களால் கொடுத்துக்க முடியும். ஸோ 8.25ங்கிறது இதோட ரேடியஸ் லெவல். இந்த ரேடியஸ் லெவல் உங்களால் கண்ட்ரோல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே டெவலப் ஆயிரும். ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் 0.5 அப்படிங்கிறது இதோட திக்னஸ், பிளைண்ட் டைரக்ஷன். ஸோ எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சுக்கு ஒரு சாலிட் பாடி கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரூட் 2. ஸோ எக்ஸ்ட்ரூட் 2 அப்படிங்கிறது ஹோல்ஸ். ஸோ இந்த ஃபேஸில் ஹோல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஃபேஸை சூஸ் பண்ணி சர்க்கிள் 4 வரைஞ்சி இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிற மூலியமாக இதை அடைய முடியும். எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட்டில் எடிட். ஸோ ஃபேஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிளேன், அதாவது உங்கள் ஸ்கெட்ச் பிளேன் இதே மாதிரி தான் பிளேரெலாம் வந்து நிற்கும். ஸோ இந்த இதில் 4 சர்க்கிள் வரைய போகிறீங்க. ஸோ 45 ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் போட்டு 45 டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு இதுக்குள்ள ஆங்கிள். ஸோ இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் கொடுக்கறதுக்கு தான் இந்த நார்மலுங்கிற டைமென்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நார்மல், இந்த ஆக்சிஸ் இந்த ஆக்சிஸ் சூஸ் பண்ணால் 45ங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஆக்சிஸில் ஒரு 3 mm வரையணும். ஸோ அந்த இடத்துல இதோட டிஸ்டன்ஸ் 9.75. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் ஒரு சர்க்கிள், அதோட டயாமீட்டர் 3. ஸோ இதுமாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறம் கீழே அதேமாதிரி தான் 9.25. ஸோ கீழே 9.75 இல்லாமல் 9.25ல செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சர்க்கிளை இதை பொறுத்து மிரரும், ஸோ இதை பொறுக்கல இதை பொறுத்து மிரரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த்ரூ ஹோல். ஸோ இங்கிற ஆப்ஷன் த்ரூ ஹோலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளைண்ட். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப 10. ஸோ 10 கொடுத்து டிஃபால்ட்டாக மெட்டீரியல் ஃபில் ஆகும். டைரக்ஷனும் மாறி இருக்கலாம். ஸோ இது மாதிரி டெவலப் ஆகிற ஃபீச்சரை டைரக்ஷனை மாற்றிக்கிறேன். அண்ட் இந்த உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறதாண்டி மெட்டீரியல் ரிமூவ் கொடுக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான காம்பவுண்ட்ஸ் பாதி கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் ஹோல். ஸோ இந்த பெரிய ஹோல்ஸ் போடணும். ஸோ அதே தான் அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ எந்த ஃபேஸில் ஹோல் வேணுமோ அந்த ஃபேஸுக்குள்ளே ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸ்கெட்ச். ஸோ நீங்கள் வரைய வேண்டிய ஸ்கெட்ச் தான். ஸோ இந்த இதை ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த ஹோல்ஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதோட டயாமீட்டர். ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி 6 mm டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், அதே 4 சர்க்கிளும் வரைஞ்சாச்சு. ஸோ இதோட டயாமீட்டர், அதாவது சென்ட்ரில் உள்ள பேஸுக்கு டயாமீட்டர் 17. ஸோ எவ்வளவு வேணுமோ அதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ 18ல் 17. ஸோ தேவையான டைமென்ஷனுக்கு இந்த ஹோல்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, இதுவும் ரிவர்ஸில் இருக்கலாம். ஸோ இது மாதிரி கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதோட திக்னஸ் எவ்வளவு 7. மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவ். ஸோ ப்ரிவியூ காமிக்குது எல்லாம் கரெக்ட் அப்படின்னா ஓகே. அதுக்கு அடுத்து உள்ளது எக்ஸ்ட்ரூட் 6. ஸோ எக்ஸ்ட்ரூட் 6 பண்ணுறது மூலியமாக இந்த ஹோல்ஸ் ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த ஹோல்ஸ் போடும்போது இந்த ஃபேஸையோ இல்லை இதில் உள்ள இந்த பாட்டம் ஃபேஸையோ எடுத்துக்க முடியும். டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட்டில் ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிங்க. எடிட். ஸோ இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு 6 mm, அதாவது 6 டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஓகே. ஸோ அது பிளைண்ட் 12.15. அது டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் ஓகே.
ஸோ சென்டரில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று பிளேஸ் ஆகிருக்கு. இந்த சென்டர் ஹோல்ஸ் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஆப்ரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூடில் 7. ஸோ இந்த சர்க்கிள். ஸோ இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ணிக்கலாம். பட் இது கட் கிடையாது, எக்ஸ்ட்ரூட் ப்ரொட்ரூஷன். ஸோ ப்ரொட்ரூஷன் டெவலப் பண்ணும்போது ஃபேஸை கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த இதில் தேவையான ஸ்கெட்சை வரையணும். ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்டையே இந்த சர்க்கிளுக்கு சென்ட்ரு பாயிண்டாக யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் அவர் டயாமீட்டர் 13, அடுத்த இன்னொரு சர்க்கிள் அவர் டயாமீட்டர் 21. ஸோ 2 சர்க்கிளை போட்டுட்டு டிக் கொடுங்க. ஸோ இதில் டெப்த் எவ்வளவு? ஸோ டைரக்ஷன் மாற்றணும், டைரக்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ டெப்த் 3.5. இது மெட்டீரியல் அதாவது ப்ரொடியூஷனாக டெவலப் ஆகிறதுக்காண்டி இந்த ரிமூவ் மெட்டீரியல் ஆப்ஷனை நீங்கள் அன்டிக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அன்டிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட காம்பவுண்டோட அவுட்புட் இதுதான். அடுத்தது ரவுண்ட் டூல். ஸோ இந்த இதில் நீங்கள் ரவுண்ட் டூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட், ஸோ எந்த எட்ஜில் ரவுண்ட் அப்ளை பண்ணுமோ அந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேடியஸ், ஸோ இதோட ரேடியஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ ஓகே கொடுக்கறது மூலியமாக டைரக்ஷன் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ 5. ஸோ இது மாதிரி கேவிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபில்லட்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் எங்கே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஃபின்ஸ். ஸோ ஃபின்ஸ் அப்படிங்கிறது ஹீட் டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன். அந்த ஃபின்ஸை எங்கே டெவலப் பண்ணீங்க, இந்த ஃபேஸை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வரைகிறேன். ஸோ இது வரையும் போது இந்த சென்டர் ஆக்சிஸ் உள்ள டிஸ்டன்ஸ் 12. ஸோ இதோட திக்னஸ் 0.5. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இதோட டெப்த் எவ்வளோதுன்னு உங்களுக்கு தெரியாது. சென்டர் ஆக்சிஸ் உள்ள டிஸ்டன்ஸும் இந்த டாப்ஸ் உள்ள டிஸ்டன்ஸும் இந்த ஃபின்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ டெப்த் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கட்டாக தேவை. ஸோ இது மாதிரி டெவலப் ஆகிருக்கு. ஸோ மெட்டீரியல் கட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி மெட்டீரியல் ரிமூவ். ஸோ இது எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகும் அந்த மெட்டீரியலாம் உங்களுக்கு கட் ஆகிரும். ஸோ இது ஓகே அப்படின்னா ஓகே கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறையா ஃபின்ஸ் உருவாகணும் அப்படின்னா அதே தான் பேட்டர்ன். ஸோ பேட்டர்னில் டைரக்ஷன் பேட்டர்ன் இல்லைனா டைமென்ஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைரக்ஷனுக்கு ஒரு ஆக்சிஸையோ இல்லை வேறு எதையும் சூஸ் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் இதை ஃப்ளிப் அடிக்கிறது மூலிமா இதோட இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு வேணுமா இல்லை இந்த சைடு வேணுமா, அப்படி எனக்கு எத்தனை வேணும், எத்தனை இன்ச்சஸ் உங்களுக்கு பேட்டர்னாக வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. 24, 25 எதனாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒவ்வொரு இன்ச்சஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த பெட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை இங்கே டைப் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா ரோஸ், அதாவது இதே மாதிரி ரோ இன்னொன்று வேணும் அப்படிங்கிறப்ப இந்த செகண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது வரையும் எத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ், அடுத்தது எத்தனை ரோ. ஓகே, ஸோ ஃபிங்ஸ் மாதிரி இந்த கட்ஸ் சூஸ் பண்ண டைரக்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிரும். ஸோ இதுதான் உங்களோட இந்த பார்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்ஸை டெவலப் பண்ணிவிட்டு இந்த பார்ட்ஸை பர்ஃபெக்டாக இந்த நேம், அதாவது இன்ஜின் ஹெட்டுங்கிற நேம்லேயே சேவ் பண்ணிக்க போகிறோம். சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ். ஸோ அடுத்ததாக புதுசாக நீங்கள் காமன் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது பேர் ஃப்ளோ பிளான்ச். ஸோ நியூவில் பார்ட்டில் ஓப்பன் பண்ணி ஃப்ளோ பிளான்ச்சுங்கிற நேமில் புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. ஸோ பொசிஷன் இங்கே இருக்குது. ஸோ அதோட பார்ட் ஃபைல் எங்கே ஓப்பன். ஸோ பார்ட் ஃபைல் ஓப்பன் ஆனால் இது ப்ரெசெண்டாக எந்த காம்பவுண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ளோ பிளான்ச்சுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 4 டேட்டா பிளான்ஸும் இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த காம்பவுண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ரிவால்வில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய காம்பவுண்ட் இதுதான். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறப்ப ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் மூலிமா இதை பண்ண முடியும். ரிவால்வ், ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். இதில் பிளேஸ்மெண்ட்ங்கிற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்சை உங்களால் எடுத்துக்க முடியும். எடிட். ஸோ இதில் ரிவால்விங் அப்படிங்கிறதுனால ஒரு சென்டர் லைன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சென்டர் லைன் இதில் போட்டுங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்கெட்ச் எப்பவுமே அந்த சென்டர் லைனுக்கு ஏதாச்சும் ஒரு சைடு தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன், அடுத்து இந்த லைன் 2 mm திக்னஸுக்கு இந்த லைன், அடுத்து இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இதோட ஹைட். ஸோ இதோட ஹைட் உங்களுக்கு 4. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னா இதோட டயாமீட்டர் 6. ஸோ அடுத்தது இதோட டிஸ்டன்ஸ் 2.5 இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டயாமீட்டர் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறது மூலியமாக அந்த ரிவால்வ் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு டெவலப் ஆயிரும். அதாவது இந்த காம்பவுண்ட் டெவலப் ஆயிரும். கீழே ஹோல்ஸ், அதாவது இந்த எலிப்ஸில் கீழே நீங்கள் ஸ்பேஸ் விட்டதுனால இந்த ஹோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிருக்கு. இந்த சென்டர் ஆக்சிஸ் பொறுத்து சுற்றும் போது இந்த ஹோல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். ஸோ டயாமீட்டர் 2. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 1 தான் இருக்கும். ஸோ இது 2னால ஹோல் டயாமீட்டர், அதாவது கிரியேட் ஆகிற ஹோல் டயாமீட்டர் 2 இருக்கும். ஓகே, ப்ரிவ்யூ பார்த்துக்கிறேன். காம்பவுண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே கொடுங்க. அடுத்து உள்ளது எக்ஸ்ட்ரூட். ஸோ மேலே உள்ள இந்த ஹெக்ஸாகனல் ஷேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் சர்ஃபேஸில் ஒரு எக்ஸ்ட்ரூட் ஃப்ளான்ச் கிரியேட் பண்ணி
ரெடி பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரூட், ரெடிஃபினேஷன். ஸோ எந்த ஃபேஸில் அந்த எக்ஸ்ட்ரூட் அதாவது இந்த ஹெக்ஸாகனல் ஸ்கெட்சை வரைய போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணீங்க. ஸோ இதுக்கு பேரலாக வந்திருக்கும். ஸோ இந்த ஹெக்ஸாகனல் ஷேப் எங்கே எடுக்கிறது? பேலட். ஸோ பேலட்டுங்கிற ஆப்ஷனில் பாலிகன். ஸோ ஹெக்ஸாகன் அப்படின்னா 6 சைடு உள்ள பாலிகன் தான் இந்த ஹெக்ஸாகன். 6 சைடு உள்ள ஹெக்ஸாகன் எடுத்துக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் எந்த இதில் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கேல் பண்ணுறது மூலிமா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேல் பண்ண தேவையில்லை அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஸோ 1.36. ஓகே. ஸோ ஒரு ஹெட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. பட் இதோட டிஸ்டன்ஸ் அதாவது இதோட டெப்த் உங்களுக்கு தெரியலை. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 2.5 இல்லைனா 2.3 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணுற கட் எதையும் பார்ப்போம். ரிவால்வ். ஸோ மேலே உள்ள இந்த பிளக் அந்த த்ரெட் அதெல்லாம் வேணும்னா ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவால்வ், ரைட் கிளிக், ரெடிஃபினேஷன். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எடிட். ஸோ ரிவால்வுக்கு தேவை ஒரு சென்டர் லைன். அந்த சென்டர் லைனை இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஸ்கெட்ச். ஸோ லைன் எடுத்துகிட்டு 1.56க்கு ஒரு லைன், அடுத்தது 0.25 லென்த், அடுத்தது இந்த லென்த். ஸோ இந்த லென்த்து சேம். ஸோ அதுக்காண்டி இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும். ஸோ இதுவும் 0.25, 0.25, 0.25க்கு டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட லென்த் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஏஜ் உள்ள லென்த் தான் 1.75. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 3.25னால இந்த 1.25ஓட பேலன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதோட மெயின் டயாமீட்டர் அதாவது மேஜர் டயாமீட்டர் 7. ரிவால்வ் ஆனதுக்கு அப்புறம் இதோட மெயின் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்னா 7 இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் போட்ட ஸ்கெட்ச் இந்த சென்டரில் பொறுத்து ரிவால்வ் ஆகிருக்கு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உள்ள ஸ்கெட்ச் 360 டிகிரிக்கு வேணும்னா 360 டிகிரிக்கு டெவலப் ஆகும். ஸோ நீங்களே வெளிஸ் கொடுத்துக்க முடியும் 360. ஓகே. ஸோ இந்த பிளக் பாயிண்டோட டாப் சர்ஃபேஸ் அதாவது இந்த பிளக்கோட ஃப்ரெஞ்சிங் டைப் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது சாம்பர். ஸோ இந்த இதுட்டு இது மாதிரி ஷேப் கிரியேட் ஆகணும் அப்படின்னா சாம்பர், ரைட் கிளிக், ரெடிஃபினேஷன். ஸோ சாம்பர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி எந்த எஜ்ஜுன்னு சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த எஜ் தான் சாம்பர் அப்ளை ஆகணும். அவர் டிஸ்டன்ஸ். ஸோ சாம்பரில் D×D அதாவது நான் கொடுக்குற டிஸ்டன்ஸை ஈவனாக எடுத்துக்கணும். சேவ் பண்ணுற எஜ்லேருந்து ஒரு mm கீழே ஒரு mm மேலே. ஸோ அது மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கிறது தான் இந்த ஆப்ஷன். D×Dங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு D அப்படிங்கிறது 1. ஸோ சூஸ் பண்ணி ப்ரிவ்யூ. சாம்பர் அப்ளை ஆகிட்டு ஓகே. ஸோ அடுத்தது ஒரு சாம்பர். ஸோ அந்த சாம்பர் அண்டரில் கிரியேட் ஆகும். அதோட டிஸ்டன்ஸ் மட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் 45×D. 45 அப்படிங்கிறது அதோட ஆங்கிள், Dங்கிறது அதோட டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் 0.1, ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக 45ல எடுத்துக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 45ங்கிற ஆங்கிளும் அடுத்தது டிஸ்டன்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ ஒரு பிளக் பாயிண்ட் அதாவது இன்ஜினுக்கு போகிற பிளக் பாயிண்ட் ஸ்பார்க் பிளக்கோட இது கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ்ங்கிற ஆப்ஷனில் எந்த லொக்கேஷன்லையோ பர்டிகுலர் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ். அடுத்தது இன்னொரு புது ஃபைல் கிரியேட் பண்ணி தான் அடுத்த காம்பவுண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது பேர் கார்பரேட்டர் பார்ட்ஸ். ஸோ இந்த கார்பரேட்டர் பார்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன். ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி இந்த கார்பரேட்டர் பார்ட்ஸ் டெவலப் பண்ணியாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் மாடலிங் ஓப்பன் பண்ணும்போது கார்பரேட்டர் அப்படின்னு நேம் கொடுத்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அடுத்தது உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ரைட் பிளேன் 3 டேட்டா பிளேனும் டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ரிவால்வ்ங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஹியர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண வேண்டிய காம்பவுண்ட் இதுதான். ஸோ இதுதான் தான் அந்த கார்பரேட்டர் பார்ட்டுங்கிற ஃபுல் அசம்பிளி உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரிவால்வ். ஸோ ரிவால்வ் மூலியமாக இந்த காம்பவுண்ட்டை கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ ரிவால்வுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு சென்டர் ஆக்சஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் ரெடிஃபினேஷன். ஸோ எந்த ஃபேஸில் இல்லை எந்த டேட்டா பிளேனில் உங்களுக்கு ரிவால்வ் ஆப்ஜெக்ட் தேவையோ அந்த ஃபேஸை பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சென்டர் லைன் சென்டரில் போட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடு ஏதாவது ஒரு சைடு மட்டும் உங்களோட ஸ்கெட்சை வரையணும். ஸோ அந்த ஸ்கெட்சோட ப்ரொஃபைல் சி தான். ஸோ இந்த லென்த் மொத்த லென்த் 1000, 10, 6. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் அதாவது இதோட டயாமீட்டர். ஸோ ரிவால்வ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே டயாமீட்டராக தான் மென்ஷன் ஆகும். இதோட ஆஃப் ரேடியஸை லென்த் ஆகாது. ஸோ இதை பொறுத்த இதோட டிஸ்டன்ஸ் 12, இதோட டிஸ்டன்ஸ் 26. ஸோ 20. ஸோ இது மாதிரி தேவையான ஸ்கெட்சை வரைஞ்சிட்டு ஒரு சென்டர் லைன் போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் வரைஞ்ச ஸ்கெட்ச் அந்த சென்டர் லைனை பொறுத்து ரொட்டேட் ஆயிரும். ஸோ 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட். ஸோ எந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் அப்படின்னா ஸோ எந்த ஃபேஸில் வரைஞ்சால் இது மாதிரி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ அதை ரெடிஃபினேஷன்
பிளைண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஸ்கெட்ச் அப்படின்னா எடிட். ஸோ இதுக்குள்ளே பேரலாக ஒரு பிளானை செலக்ட் பண்ணி அந்த பிளானில் இது மாதிரி ஸ்கெட்ச் வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வரையணும் அப்படின்னா ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கோட லென்த், ரெக்டாங்கோட வித். ஸோ 40 mm லென்த் வச்சிங்க, அடுத்தது 10 mm வித். ஸோ ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ரெக்டாங்கிள் ஒரு பாடி, அதாவது 10 mm ரேடியஸ். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் வச்சு 10 mm ரேடியஸ்னா ஆர்க் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். அதே ஆர்க்கை இந்த சென்டர் லைன், அதாவது இதை மிடில் லைனாக யூஸ் பண்ணி உங்களால் இந்த சைடும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இந்த லைன் அடுத்து இந்த லைன் உங்களால் டெலீட் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் லூப்பாக கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே கொடுங்க. ஸோ நீங்கள் வரைஞ்சது சென்டர் பிளான், அதாவது இந்த பிளானில் வரைஞ்சிட்டீங்க. ஸோ இந்த பிளானில் வரைஞ்சதுனால ரெண்டு பக்கட்டும் உங்களுக்கு தேவை சிமெட்ரிக் ஆப்ஷன். ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷனாக சிமெட்ரிக் ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்க. அதில் டெப்த் எவ்வளவு? ஸோ 16 mmங்கிறது இதோட டெப்த். ஸோ 16 அப்படிங்கிறது ஈக்குவல் 8 அண்ட் ஈக்குவல் 8. ஸோ டைரக்ஷன் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறது? எக்ஸ்ட்ரூட் 3. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் டெவலப் பண்ணணும்னா இந்த ஃபேஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதை பர்டிகுலர் லென்த்துக்கு டெவலப் பண்ணால் போதும். ஹெட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க, இந்த ஃபேஸ் சூஸ் பண்ணி இதோட டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 4.25, இதோட டயாமீட்டர் 8.5க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஓகே கொடுங்க. ஸோ அந்த ஃபேஸ்லேருந்து அது ஒரு சைடு, இந்த சைடோ ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட லென்த் பிளைண்டுங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனை வச்சுட்டு லென்த்தை 12 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காம்பவுண்ட்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அடுத்தது புதுசாக ஒரு டேட்டர்மெண்ட் தேவை அப்படின்னா இந்த டேட்டர்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கான இந்த டேட்டர்மெண்ட்ஸ்? ஸோ வேறும் ஸ்கெட்ச் வரைகிறதுக்குள்ள ஆப்ஷன் எடிட் டெஃபினேஷன். ஸோ சூஸ் பண்ண ஃபேஸ் இந்த ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பிளான் வேணும் அப்படின்னா சூஸ் பண்ணிங்க. ஸோ டிஸ்டன்ஸ் 0. ஸோ என்னென்னா ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் ஆகிருக்கு. ஸோ என்ன 0ன்னு ரொட்டேஷனை 0ன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்கெட்ச், அதாவது இந்த பிளானை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு ரிவால்வ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உள்ள ஸ்கெட்ச் தேவை. ஸோ அந்த ஸ்கெட்சை தான் இந்த பிளானில் வரைஞ்சி சென்டர் ஆக்சிஸ் மூலம் அதை சுற்ற போகிறோம். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எடிட். ஸோ இதில் ஒரு சென்டர் லைன் போட்டுங்க. ஸோ சென்டர் லைன் போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு இந்த ப்ரொஃபைலை ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபார்ம் பண்ணும் போது இதை லைன் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி உங்களால் ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸோ இந்த லைனோட லென்த் 6, அடுத்து கீழே உள்ள லைனோட லென்த் 10. ஸோ 10 கிடையாது. ஸோ இந்த லென்த் மொத்த லென்த் 6, மொத்த 10 அப்படின்னா இதோட லென்த் ஆஃபாக இருக்கும், இதோட லென்த் ஆஃபாக இருக்கும். ஏன்னா ரிவால்வ் ஆப்ஜெக்ட்டுக்கு பொறுத்தவரையும் ஒரு டயாமீட்டராக அது கன்சிடர் பண்ணோம். ஸோ இதோட ஹைட் 6. ஸோ இது ரெண்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ, அதாவது ரெண்டு இடமும் அப்படி நிற்கும். ஸோ இந்த லைன்லேருந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதோட ஸ்லாண்டிங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே. ஸோ போட்ட அந்த ஸ்கெட்ச் இந்த சென்டர் ஆக்சிஸை பொறுத்து 360 டிகிரி ரிவால்வ் ஆகிட்டு. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரூட், அதாவது எக்ஸ்ட்ரூட் 3ங்கிற ஆப்ஷனை பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் 3 மூலமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னா ஒரு ஃபேஸில் சர்க்கிள் போட்டு அது மூலிமா மெட்டீரியல் ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் சூஸ் பண்ணும்போது இந்த ஃபேஸை சூஸ் பண்ணி எவ்வளோ சைஸுக்கு சர்க்கிள் போட விரும்புகிறீங்களோ அந்த சர்க்கிளை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதே சென்ட்ரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு சர்க்குலர் ரேடியஸ், அதாவது டயாமீட்டர் 8. ஓகே. ஸோ இது டிஃபால்ட்டாக எக்ஸ்ட்ரூடில் ஃபார்ம் ஆகும், அதாவது எவ்வளோ லென்த்துன்னு ஃபார்ம் ஆகும். இது த்ரூ ஹோல், உங்களுக்கு தேவை த்ரூ ஹோல். பிளைண்டில் இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு ஃபார்ம் ஆகணுமே ஃபார்ம் பண்ணிங்க. எனக்கு ரிவர்ஸில் வேணும், எனக்கு இந்த டைரக்ஷனில் இவ்வளவு வேணும். ஸோ இப்படியும் கொடுத்து மெட்டீரியல் ரிமூவ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட இந்த ஆப்ஷன் த்ரூ ஹோல். ஸோ த்ரூ ஹோல் மூலியமாக கொடுக்க முடியும். ஸோ எது முடியும்? இந்த சர்ஃபேஸ் வரையும். ஸோ அப் டு சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸும் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அது முடிய இந்த மெட்டீரியல் ரிமூவ் கிரியேட் ஆகிரும். ஓகே. ஸோ ஹோல்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளது எக்ஸ்ட்ரூட் நம்பர் 4. ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா எடிட் டெஃபினேஷன். ஸோ பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ பிளேஸ்மெண்ட் இதுக்குள்ளே ஸ்கெட்ச் வரையும் போது அதோட டாப் சர்ஃபேஸ். ஸோ இந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணி இந்த ஸ்கெட்ச் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த ஸ்கெட்ச் வரைகிறப்ப இந்த எட்ஜ், அதாவது இந்த எட்ஜை ரெஃபரன்ஸாவோ இல்லை ப்ரொஜெக்ட் மூலியமாக ஒரு ஸ்கெட்சாக மாற்றிடுங்க. ஸோ இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 2. ஸோ இந்த சர்க்கிள் டயாமீட்டர் போட்டதுக்கு அப்புறம் ஸோ இதுலேருந்து உள்ள ஸ்லாண்டிங் டிஸ்டன்ஸ், இதோட டயாமீட்டர், அதாவது இதோட ஆங்கிள் 45. ஸோ ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு சென்டர் லைன் போட்டுக்க போகிறோம். இந்த சென்டர் லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த சென்டர் லைனில் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இதுக்குள்ளே ஸ்லாண்டிங் டிஸ்டன்ஸ் 14ன்னு வச்சுக்கோங்க. இதோட அவுட்டர் டயாமீட்டர், அதாவது அவுட் டயாமீட்டர் 4. ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். அடுத்தது இந்த லைன் டேஞ்சன்னுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதையும்
இதையும் லைன் டேஞ்சன்ட், அடுத்து இதுவும் லைன் டேஞ்சன்ட். ஸோ இடையில உள்ள இன்டர்செக்ட் பார்ட், அதாவது இங்கிட்ட உள்ள அந்த எஜ்ஜையும் இங்கே உள்ள எஜ்ஜையும் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டான ஒரு க்ளோஸ் லூப் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ இது டெப்த் எவ்வளவு? ஸோ இது டெப்த் 2. ஸோ டேரக்ஷனையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்டு வேணும் டேரக்ஷன், வரைஞ்ச இடத்துலேருந்து உள்ளேயா இல்லை வரைஞ்ச இடத்துலேருந்து மேலேங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். அதில் வரைஞ்ச இடத்துலேருந்து மேலே தான் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி 2 டேரக்ஷன், ரிவர்ஸ் டேரக்ஷன். ஓகே, ஸோ உங்களோட அடுத்த ரிவால்வ், ஸோ கீழே உள்ள இந்த பைப். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ இந்த ஃபேஸ் எடுத்துக்கிறேன், இந்த பிளானை எடுத்துக்கிட்டு ஸோ இதில் சென்டர் ஆக்சிஸ்லேருந்து இல்லை இதுலேருந்து 90 டிகிரிக்கு ஒரு ஆக்சிஸ் டெவலப் பண்ணிடுங்க. அது லென்த், அதாவது கீழே இருந்து 3 mm டிஸ்டன்ஸில் ஒரு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கோட லென்த் 1.75, ஒரு டோட்டல் ஹைட் 9. ஸோ இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த ஆஃப் ப்ரொஃபைல் இந்த சென்டர் ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ்ங்கிற ஆப்ஷனை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஓகே. ஸோ அடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரூட் 5. ஸோ இது என்னென்னா எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் உள்ள ஹோல் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேஸை பர்டிகுலராக இந்த ஃபேஸை சூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இங்கே வச்சுக்கிட்டுங்க. ஸோ இதோட டயாமீட்டர் 2.5ன்னு செட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ டெப்த் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ டெப்த் 9.6. அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக ரிமூவ் ஆகணும். மெட்டீரியல் ரிமூவ்ஸ். ஸோ ஃபுல் மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டோம். ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ரூட் 6. ஸோ எக்ஸ்ட்ரூட் 6ங்கிறது சைடில் உள்ள ஹோல்ஸ். ஸோ அந்த ஹோல்ஸ் போடும்போது இந்த டேட்டமை எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டமை எடுத்துகிட்டு சிமெட்ரிக்காக இந்த ஆப்ரேஷனை டன் பண்ணும்போது 2 பக்கெட்டும் உங்களுக்கு ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபேஸில் 3 mm சர்க்கிளுக்கு போட்டுறேன். அடுத்தது இந்த சென்டர்லேருந்து இது 14 mm டிஸ்டன்ஸில் கிரியேட் ஆகிருக்கு. இதையும் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ஸோ டெவலப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களோட ஸ்கெட்ச், அதாவது உங்களோட இது சென்டரில் இருக்கும். ஸோ இதுலேருந்து சிமெட்ரிக்காக ஸோ உங்களுக்கு ஹோல்ஸ் எவ்வளோ தூரம் வந்தாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ தூரம் இங்கே கிரியேட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே, டன். ஸோ கார்பரேட்டர் பாடியை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இத்தனை ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த கார்பரேட்டர் பாடி ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ். ஸோ அடுத்த அசம்பிளிக்கு தேவைப்பட்ட காம்பவுண்டை கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்து தேவைப்படுறது போல்ட் M3 அண்ட் M3. ஸோ இந்த 2 போல்ட்டும் ஏற்கனவே டிசைன் பண்ணியாச்சு. ஸோ ரிப்பீட்டடாக அந்த போல்ட்டை டிசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து உள்ளது கிராங்க் சாஃப்ட். ஸோ கிராங்க் சாஃப்டில் ஓப்பன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரூட், ரைட் கிளிக் அண்ட் இன்செர்ட். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் கிரியேட் ஆகிறது கிராங்க் சாஃப்ட். அதாவது கிராங்க் சாஃப்ட் அப்படிங்கிற நேமில் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இதில் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது ரைட் டாப் ஃப்ரண்ட்டுங்கிற இந்த டேட்டா ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் இந்த டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த காம்பவுண்டை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த காம்பவுண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளது எக்ஸ்ட்ரூட், ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எடிட் பண்ணுறது மூலியமாக அந்த ஸ்கெட்சை பார்க்க முடியும். ஸோ ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணி உங்களோட ஸ்கெட்சை வரைஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கெட்ச் எப்படி பண்ணலான்னா ஸோ இதோட ரேடியஸ், அதாவது இந்த ஆர்க்கோட ரேடியஸ் 28. ஸோ வேரியபிளில் இந்த ஆர்க்கோட இது 26. ஸோ 2 ரேடியஸ் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ரேடியஸும் 3.5. இந்த R1 அப்படிங்கிற ரேடியஸும் இங்கே உள்ள ரேடியஸும் சேம். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து தான் இந்த R1 ரேடியஸ். ஸோ R1ஓட ரேடியஸ் எவ்வளோதுன்னா R1 அண்ட் R1. ஸோ இதோட ரேடியஸ் 26.50. இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு 26.5க்கு ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. ஸோ சர்க்கிள் போட்டதுக்கு அப்புறம் இந்த ஆர்க், ஸோ இந்த ஆர்க் டெவலப் பண்ணணும். ஸோ இந்த ஆர்க் டெவலப் பண்ணுறப்ப 28 ரேடியஸுக்கு ஒரு கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த எட்ஜஸ் வந்து 13 அப்படிங்கிறதுல மீட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வச்சு ஒரு கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட 13, இங்கேருந்து 13க்கு லைன், இங்கேருந்து 3.5 லைன். ஸோ இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல கட் பண்ணி ஆர்க்கில் ஃபார்ம் பண்ணி ஸோ இங்கிட்டு ஒரு ஆர்க் டெவலப் பண்ணியாச்சுன்னா போதும். இந்த ஆர்க்கை மிரர் மூலியமாக இங்கிட்டு யூஸ் பண்ணி போட்டிருங்க. ஸோ தேவையில்லாத எட்ஜஸ், இந்த இடத்துல உள்ள எட்ஜஸ்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் வரைஞ்ச ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ரூட் ஆக கண்டிஷன் இருக்கும். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படிங்கிறத பிளைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக எவ்வளோ டிஸ்டன்ஸும் கொடுத்துக்க முடியும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் 8. ஓகே, ஸோ எந்த டைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிமெட்ரிக்காக யூஸ் பண்ணாலும் இந்த சிமெட்ரிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே,
ஸோ எக்ஸ்ட்ரூடு பார்ட். ஸோ இதோட ஃபஸ்ட்டு காம்பனண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த சாஃப்ட். ஸோ இந்த சாஃப்ட் வேணும்னா இந்த ஃபேஸில் தான் இந்த எக்ஸ்ட்ரூடாக பண்ண முடியும். ஸோ ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட்டில் எடிட் பண்ணுறது மூலியமாக இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த ஆக்சிஸில் 5 mm அப்படி டயமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். அடுத்தது 8 mm டிஸ்டன்ஸில் இதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதோட லென்த் அதுவும் 8 mm. ஸோ பிளேண்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக டைரக்ஷனை மேலே மாற்றிடுங்க. ஓகே. ஸோ இது 2 காம்பனண்ட்டும் கிரியேட் ஆகிட்டு அடுத்து உள்ளது எக்ஸ்ட்ரூட் 3. ஸோ எக்ஸ்ட்ரூட் 3ங்கிறது உள்ள மெயின் சாஃப்ட். ஸோ இது கிரியேட் பண்ணும் போதும் அதே தான் எக்ஸ்ட்ரூடை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதில் பிளேஸ்மெண்ட்டில் இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வரைய வேண்டிய ஸ்கெட்ச் இந்த சென்டர் பாயிண்டாக வச்சு 12 mm டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ அது ஓகே கொடுக்குறது மூலியமாக டெப்த்து கேட்கும். ஸோ யுவர் டெப்த் 30 mm. ஓகே. அடுத்த எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட், ஸோ இந்த ப்ரொஃபைலை வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூட் டெஃபினேஷன். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனில் போய் அங்கே கேட்குற பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஆப்ஷனில் இதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை சூஸ் பண்ணும்போது இதோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு காமிக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ரெஃபரன்ஸ். ஸோ இந்த டூலை ரெஃபரன்ஸ் டூலை யூஸ் பண்ணி இந்த எட்ஜ், அதாவது ஓல்டு எட்ஜை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுங்க. இந்த எட்ஜுக்கு கிரியேட் ஆயிரும், ஒரு சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த சென்டர் பாயிண்டை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் 9. ஸோ 9 சர்க்கிள் போட்டுருங்க. அடுத்தது ஒரு எட்ஜஸ். ஸோ ஒரு லைனில் 3 mm தள்ளி ஒரு எட்ஜஸ் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் போட்டதுக்கு அப்புறம் 3 mm டிஸ்டன்ஸ் கொடுத்தா 2 மீட் ஆகும். ஸோ இதை தவிர தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகி ஓகே எக்ஸ்ட்ரூட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோதோ அதை இங்கே டைப் பண்ணி ஓகே ப்ரிவ்யூ அண்ட் ஓகே. ஸோ கிராங்க் சாஃப்ட் கிரியேட் ஆக போகுது. அடுத்தது எக்ஸ்ட்ரூட். ஸோ ஃபைனலாக உள்ள இந்த சாஃப்ட்டையும் அதே தான் எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஃபேஸை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் மூலியமாக அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் 5 mm ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள். ஓகே. ஸோ இதோட லென்த் டெப்த் 12 அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஸோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிரும். ஒரு கிராங்க் சாஃப்ட் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ வேற எங்கேயும் சாம்பர் ஃபில்லட் அப்படி அடிக்கணும் அப்படின்னா இங்கேயே யூஸ் பண்ணி ஃபில்லட் அண்ட் சாம்பரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக உள்ளது சாம்பர். ஸோ இந்த சாம்பர் அடிச்சிருக்கோம். ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ எந்த எட்ஜில் நீங்கள் சாம்பரை கிளிக் பண்ணுமோ அந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஸோ 45 × D. ஸோ D அப்படிங்கிறது 0.5. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டேங்கிள், அடுத்து உள்ளது 0.5ங்கிற டிஸ்டன்ஸ். ஸோ சாம்பர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைமென்ஷனில் கொடுத்த, அதாவது டிராயிங்கில் கொடுத்த காம்பவுண்ட்ஸ் கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை நான் கரெக்டாக வியூ பண்ணி பார்க்கணுனாலும் ஓகே இதோட ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்தாச்சு. ஸோ இதோட ஒயர் ஃப்ரேம். ஸோ இதோட ஒயர் ஃப்ரேம் உங்களால் பார்த்த முடியும். அடுத்தது இதோட ரைட் சைடு வியூ. ஸோ உங்கள் டிராயிங்ஸில் இது மாதிரி தான் இந்த பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் வேணால் ஃபைனலாக செக் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நார்மல் மோட், அதாவது ஷேடோ மோடு கிரியேட் பண்ணிக்கிறேன். கிராங்க் சாஃப்ட். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சேவ். இந்த கிராங்க் சாஃப்ட்டை அந்த ஃபோல்டர் எல்லா ஃபைலும் எங்கே சேவ் பண்ணி விட்டு வரீங்களோ அந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. கனெக்டிங் ராட். ஸோ கனெக்டிங் ராட் அப்படிங்கிறது பிஸ்டனையும் இந்த கிராங்க் சாஃப்ட்டையும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் தான் இந்த கனெக்டிங் ராட். ஸோ ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ இந்த இடத்துல அது பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இதை எடிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரைட் கிளிக், ஓப்பன். ஸோ இந்த பார்ட் மாடலுக்குள்ள பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் கனெக்டிங் ராட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ், ஸோ எம்டியாக அந்த காம்பவுண்ட் இல்லாமல் ஒரு எம்டி பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு அப்புறம் தான் இந்த காம்பவுண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு காம்பவுண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த காம்பவுண்ட்டை எக்ஸ்ட்ரூட் மூலியமாக ஒரு ஃபேஸை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரூடில் ஒரு பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளானில் உங்களோட ஸ்கெட்ச், அதாவது உங்களோட ப்ரொஃபைலை வரையணும். ஸோ இந்த இடம் வரையும் போது 33 அண்ட் இதோட ரேடியஸ் 4.5 அப்படின்னா 433 7 அப்படிங்கிறதுக்கு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு 4.25 அப்படிங்கிற சர்க்கிள் போட்டோன்னா இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இடையில உள்ள இந்த எட்ஜஸ், ஸோ இங்கே உள்ள எட்ஜ், இங்கே உள்ள எட்ஜ், எல்லா எட்ஜையும் அழைச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்ட் ப்ரொஃபைல் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ இதோட திக்னஸ் எவ்வளோங்கிறத
சிமெட்ரிக் ஆப்ஷன் மூலியமாக டபுள் சைடும் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இந்த ப்ரொஃபைல் வரைஞ்சதுலேருந்து ஈக்குவல் டு 1.5 திக்னஸ் ஈக்குவல் டு 1.5 திக்னஸை கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு சின்ன பேசிக் காம்பனண்ட் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து அடுத்த லெவல் எப்படி போகிறது? ஸோ அடுத்த லெவலும் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த ஃபீச்சரை கிரியேட் பண்ண போகிறோம். எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட், எடிட். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரொஃபைலில் வரைங்க. ஸோ இதே மாதிரி ப்ரொஃபைல் வரைகிறது திரும்பி அதே மாதிரி போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ப்ரொஜெக்ட், ஸோ ப்ரொஜெக்ட்டுங்கிற டூல் யூஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள், ப்ரொஜெக்டாக மாறும். அதே மாதிரி இதுவும் ப்ரொஜெக்ட். ஸோ ரெண்டும் யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ரொஜெக்ட், ப்ரொஜெக்ட். ஸோ இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் 4.25, அதாவது இந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த லைனுக்குள்ளே டிஸ்டன்ஸ் 4.25. ஸோ 4.25 கொடுத்ததுக்கப்புறம் ஓகே. ஸோ இங்கிட்ட உள்ளதை நீங்கள் இண்டிவிஜுவலாக வரைஞ்சிக்க முடியும், அப்படி இல்லைன்னா மிரருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம். ஸோ சென்டரில் வரைஞ்சதுனால, அதாவது இந்த இடத்துல வரைஞ்சிருக்கோம் இந்த பிளானில். ஸோ இந்த பிளானில் வரைஞ்சதுக்கப்புறம் 7, ஸோ ஒரு சைடு 3.5, டோட்டல் ஹைட் 3.5 அப்படின்னா இங்கிட்டு 7 இங்கிட்டு 7 கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதுமாதிரி காம்பவுண்ட் ஒன்று உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் ரவுண்ட். ஸோ இதில் ரவுண்ட் டூல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த எட்ஜில் தான் ரவுண்ட் டூல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ரைட் கிளிக், எடிட் டெஃபினேஷன். ஸோ எந்த எட்ஜஸ்லாம் வேணுமோ அந்த எட்ஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த எட்ஜஸ், இந்த எட்ஜஸ், கீழே உள்ள எட்ஜஸ், மேலே எட்ஜஸ். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த எட்ஜஸ்லாம் கிரீன் கலரில் தெரியும். அதோட ரேடியஸ், ஸோ அந்த எட்ஜில் எவ்வளோ ரேடியஸ் உள்ள ஒரு ரவுண்ட் டூல் கிளிக் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி கேட்கும். ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக கிரியேட் ஆகிட்டு. ஸோ அடுத்து உள்ளது எக்ஸ்ட்ரூட் ஹோல். ஸோ இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரூட் எடிட் டெஃபினேஷன், ஏதாவது ஒரு ஃபேஸ் எடுத்துகிட்டு அந்த ஃபேஸில் சர்க்கிள் கிரியேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இந்த ஹோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரெஃபரன்ஸ் டூல்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் டூல் யூஸ் பண்ணி அந்த எட்ஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகி சென்டர் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸோ இதோட டயாமீட்டர், ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட டயாமீட்டர் 5, இதோட டயாமீட்டரும் 5. ஸோ டிஸ்டன்ஸ், ஸோ இந்த பிளேண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்டன்ஸும் கொடுத்துக்க முடியும். இல்லை ஃபுல்லாக ஹோல் போட போகிறோம் அப்படின்னாலும் ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இல்லை அப் டு சர்ஃபேஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த சர்ஃபேஸ் பண்ணி ஹோல் வரணும். இல்லை அப் டு எண்ட் இந்த யூஸ் பண்ணி உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த கனெக்டிங் ராட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை கனெக்டிங் ராட் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சிடறோம். சேவ் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ். ஸோ அடுத்ததாக இதுக்கு தேவையான இன்னொரு காம்பவுண்ட், அடுத்த காம்பவுண்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் பார்ட் மாதிரிலாம் பண்ண போகிறதுனால நியூவில் பார்ட்ங்கிற ஆப்ஷனில் என்ன நேமில் ஓப்பன் பண்ணுவீங்களோ அந்த நேமில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பிஸ்டன் பின். ஸோ பிஸ்டன் பின் எப்படி பண்ணியிருப்பாங்க? ஸோ இந்த சிங்கிள் எக்ஸ்ட்ரூட் தான் உங்களுக்கு பிஸ்டன் பின். ஸோ நியூவில் பிஸ்டன் பின் அப்படிங்கிற ஒரு பார்ட் ஃபைலை செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது எம்டி பேஜாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபேஸை கிளிக் பண்ணி ஸோ அந்த ஃபேஸில் நீங்கள் வரைய வேண்டியது ஒரு சர்க்கிள். ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் 5. ஓகே, ஸோ சர்க்கிளோட அதாவது அதோட லென்த் 20. சிமெட்ரிக்காக யூஸ் பண்ணுறதுனால இகிட்டு 10 ஸ்ப்ளிட் ஆகி டோட்டலாக 20ங்கிறது பிளேஸ் ஆகும். ஓகே, ஸோ இதான் இந்த பிஸ்டன் பின். ஸோ இந்த பிஸ்டன் பின்னை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அடுத்த டூல்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பிஸ்டன். ஸோ பிஸ்டன் ஓப்பன். ஸோ இந்த பிஸ்டனுங்கிற ஆப்ஷனை எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆப்ரேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கும் ஒரு நியூ ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ நியூ ஃபைலை நியூவில் பார்ட்டில் சாலிட். ஸோ சாலிட்லுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க. ஸோ அந்த நேம் பிஸ்டன். ஸோ கீழே உள்ள யூசர் டெம்ப்ளேட் எடுத்து விட்டது மூலமா எம்எம்ங்கிற ஆப்ஷனை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு எம்டி பேஜ், அதாவது எந்த காம்பவுண்ட் இல்லாமல் ஒரு எம்டி பேஜ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த எம்டி பேஜில் என்ன வரையலாம், என்ன டெவலப் ஆகிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வரைய வேண்டியது எக்ஸ்ட்ரூட். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ எந்த பிளேஸில் எக்ஸ்ட்ரூட் வரைய போகிறீங்களோ, அதாவது எக்ஸ்ட்ரூட்க்கு தேவையான ஸ்கெட்ச் வரைய போகிறீங்களோ அந்த ஸ்கெட்சை பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சர்க்கிளை போட்டு அதோட டயாமீட்டர் 21. ஸோ இந்த சர்க்கிள் எவ்வளோ டெப்த் அதாவது எடுத்துக்குன்னா 18.4. ஸோ சிமெட்ரிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ரூட் 2.
ஸோ எக்ஸ்ட்ரூட் டூங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இடையில உள்ள ஹோல்ஸை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஃபேஸ், இந்த ஃபேஸில் இந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இதோட டயமீட்டர், அதாவது டயமீட்டர் 6.25. ஸோ இந்த இடத்துல 6.25ன்னு சக வரைஞ்சிங்க, இந்த இடத்துல 6.25. ஸோ சென்டர்லேருந்து இந்த பக்கத்து 2.75, இந்த பக்கத்து 2.75 ரெண்டு சர்க்கிள். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். ஸோ ரெண்டு சர்க்கிளையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா லைன் டேஞ்சன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேஞ்சண்டாக லைன் போட்டுருக்கேன். ஸோ இடையில உள்ள அன்னெசரி எட்ஜஸ், ஸோ தேவையில்லாத எட்ஜஸ்ன்னு உங்களால் ட்ரிம் கமாண்டை யூஸ் பண்ணி அழைச்சிக்க முடியும். ஸோ அழைச்சிக்கலாம். ஓகே. ஸோ எவ்வளோ தூரம் கட் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கட் எடுக்கக்கூடாது, வாட்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ பிளைன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், 16.58 அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து எக்ஸ்ட்ரூட் இந்த ஹோல்ஸ். ஸோ இந்த ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் உங்களால் ஸ்கெட்ச் வரைய முடியாது. அதனால் இந்த சென்டரில் உள்ள பிளானில் ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு சிமெட்ரிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டபுள் டைரக்ஷன் மூவ் பண்ணும்போது ஹோல் உங்களுக்கு பிளேஸ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல, அதாவது ஒரு எட்ஜ்லேருந்து 8 mm தள்ளி சென்டர் பாயிண்ட்டும், அந்த சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி 5 mm டிஸ்டன்ஸ், அதாவது 5 mm டயமீட்டர் உள்ள ஒரு ஹோலும் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அது எங்கே இருக்கும், வரைஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த சென்டர் லைன். ஸோ சிமெட்ரிக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணால் இங்கிட்டும் போகும். ஸோ ஹோல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் விட்டுருக்கேன். ஓகே. ஸோ ஒரு பிஸ்டன் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ தான் இந்த இன்ஜின் ப்ளோவரில் யூஸ் பண்ணுற பிஸ்டன். ஸோ இந்த பிஸ்டன் டெவலப் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஸ்டனை சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ். ஸோ எல்லா காம்பனண்ட்டும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் நீங்கள் போக போகிறது அசம்பிள். ஸோ க்ளோஸ். ஸோ ஒரு அசம்பிளிக்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் டெவலப் பண்ணி அதை ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோல்டரை ப்ரௌஸ் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிற காம்பனண்ட்டை வச்சு உங்களால் அசம்பிள் பண்ணிக்க முடியும். எப்பயுமே அசம்பிள் பண்ணுற காம்பனண்ட்டும் அதோட பார்ட் ஃபைலும் ஒன்றா தான் இருக்கணும். நீங்கள் பிரித்து அசம்பிளியை தனியாக கொண்டு போனீங்கன்னா அதோட லிங்க் உங்களுக்கு கட் ஆயிரும், திரும்பி அதை ரிட்ரீவ் பண்ணுறது கஷ்டம். ஸோ தனித்தனியாக டெவலப் பண்ண பார்ட்ஸை எப்படி ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம்.